கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். என்னாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24 படிக்கிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். 27 இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தேவன் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தமான ஒரு ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். ஆகவே தேவனுடைய நாமத்தை குறித்த ஒரு அறிவுதான் தாவீதின் வாழ்விலே மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை கொடுத்தது. என் நாமத்தை அறிந்திருக்கிற அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் சொன்ன காரியமும் தாவீதின் நாட்கள் சங்கீதத்தில் நாம் அவைகளை குறித்து நாம் பார்க்க ஆரம்பிக்கணும். எந்த அளவுக்கு கர்த்தருடைய நாமத்தை குறித்த ஒரு அறிவு நம்முடைய வாழ்க்கையில் மேலோங்குதோ அவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள். நான் உங்களுக்கு விலைக்கு காமிச்ச உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் அவனின் இடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், அதுவும் கர்த்தர் பண்ணுறாரு. ஆனால் இன்னொரு காரியம், சில விஷயத்தில் மாட்டிக்கிட்டாலும் நம்மளை காப்பாற்றுறாரு. இன்னொரு ஆசீர்வாதம் என்னன்னா, மாட்டாமலே கடவுள் காப்பாற்றுறாரு பாருங்க. நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா அடிபட்டு திருந்துறதா நம்ம விரும்புகிறோம். அன்றைக்கு நேரத்தில் உலகத்தில் வந்து சின்ன வயசுலேருந்தே அடித்து நம்ம வளர்ந்ததுனால, அடி வாங்கி வளர்ந்ததுனால வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா அடிபட்டாதான் சில புத்தி வருது. சில பேர் சொல்கிறாங்க பட்டாதான் ஏன் திருந்துவான் அப்படின்ற மாதிரி, சில பேர் பட்டு திருந்துறாங்க. அது ஒரு வழி இருக்குது. இன்னொரு வழி இருக்குது பாருங்கள், படாமலே சரியாகிற வழி. ஆமென். அடி வாங்கி சரி வாங்க, அடி வாங்கி திருந்துற வழி கிடையாது. ஆனால் அடி வாங்கினாலும் கர்த்தர் காப்பாற்றுறாரு. இன்னொன்று, அடி வாங்காமலும் கடவுள் நம்மளை காப்பாற்றி உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். யாருக்கு? என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். அப்போ தேவனுடைய நாமத்தை குறித்த ஒரு அறிவு நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் மேலோங்க வேண்டும். ஆகவே தேவனுடைய நாமத்தை தெரிந்து கொள்வதை விட, அறிந்து கொள்வதை விட வேற விசேஷமான காரியம் ஒன்று இருக்காது. இதுதான் ஒரு பெஸ்டான ஒரு சிறந்த ஒரு காரியம், தேவனுடைய நாமம். இந்த தேவனுடைய நாமத்தை குறித்த ஒரு வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அநேக நேரத்தில் வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது தேவனுடைய நாமத்தின் வல்லமை, அது சக்தி எப்படிப்பட்டது என்பதை நம்ம புரியாமல் இருக்கிறோம். ஆனால் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் தாவீதை போல பெரிய பெரிய எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், உலகமே அஞ்சி நடுங்குகின்ற ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக போய் நிற்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டது. தாவீதுக்கு இந்த வெளிச்சம் எங்கேருந்து வந்தது? என்னாகமம் 6 வந்துச்சு. ஏன்னா ஆசாரியர்கள் ஒவ்வொரு தடவையும் இஸ்ரவேல் மக்களை பார்த்து கூறுகின்ற ஒரு வார்த்தை, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆகவே தான் அந்த தைரியம் இருந்துச்சு. நாங்கள் எங்கே போனாலும் காக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். நாங்கள் பயப்படவே, எதுக்கு நாங்கள் பயந்துட்டு இருக்கணும்? எதுக்கு நாங்கள் கலங்கிட்டு? இவ்வளோ பெரிய ராட்சதனை பார்த்து, இவ்வளோ பெரிய கோலியத்தை பார்த்து எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு சின்ன தாவீது வர்றாரு, அவருக்கு தாவீதை கோலியாத்தை பார்த்து பயந்துட்டு இருக்கல, தேவனுடைய நாமத்தை குறித்த ஒரு அறிவினால் இவனை போய் ஈஸியாக சொல்கிறாரு. சிங்கத்தை அடிக்கிறது போல் கரடி அடிக்கிறது, சும்மா ஜிஜிபிபியா, அவன்லாம் வந்து சாதாரணமான, அவன் பெரிய ஆள்லாம் கிடையாது, சப்ப மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு போய் தேவனுடைய நாமத்தை உச்சரித்தே, தேவனுடைய நாமத்தை சொல்லியே மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை எடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிதான். நாமத்தை குறித்த ஒரு அறிவு இருக்கும்போது பெரிய பெரிய பிரச்சனைகளெல்லாம் பார்த்து நீங்கள் பயந்துட்டு இருக்க மாட்டீங்க. பெரிய பெரிய போராட்டங்களெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்க மாட்டீங்க. சுலபமாக எளிதாக காலை போல சொல்லுவீங்க, நாம் எளிதாய் சுதந்திரிப்போம், எளிதாய் சுதந்திரிக்கலாம். இதெல்லாம் எப்போ பேச முடியும்? இதெல்லாம் இந்த வார்த்தையில் எப்போ வரும்? அவன் ஈஸியாக மேற்கொள்வேன், எளிதாய் சுதந்திரிப்பேன், சுலபமாக ஜெயிக்கலாம். இந்த வார்த்தையில் எப்படி, எந்த நேரத்தில் வரும்? யாருக்கு வரும்? தேவனுடைய நாமத்தை குறித்த ஒரு அறிவு, தேவனை பற்றி தேவன் நாமத்தை குறித்த ஒரு அறிவு இருக்கும் என்றால், நீங்கள் கூட பாருங்கள், பல பிரச்சனையான சூழ்நிலையில் ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்க மாட்டீங்க, யாருக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க, நீங்களும் எகிரி அடிப்பீர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். அப்போ இந்த நாமத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த நாமத்தின் அறிவிலே வாழும்போது தான் கிறிஸ்துவ ஜீவியத்திலே அர்த்தம் நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்கும். அன்றைய நேரத்தில் வந்து கிறிஸ்தவ ஜீவியம் அர்த்தமில்லாத ஒரு வாழ்வாக இருக்குது. எதுக்கு கிறிஸ்தவங்களானாங்க? எதுக்கு ரட்சிக்கப்பட்டாங்க? ஏன் ஞானஸ்தானம் எடுத்தாங்க? எதுக்காக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கொண்டார்கள்? எதுக்காக ஜெபம் பண்ணுறோம்? எதுக்காக பைபிள் படிக்கிறோம்? கூட சில பேருக்கு அர்த்தம் இல்லாமல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் அர்த்தம் இல்லாமல் வாழ்கிறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. அப்போ தேவனுடைய நாமத்தை குறித்த ஒரு அறிவு நமக்கு இருக்கும் என்றால்,
இங்கே இருக்கிற யாருமே ஒரு சாதாரண கிறிஸ்தவர்களாக வாழ மாட்டீங்க. கிறிஸ்தவத்துக்குரிய ஒரு அர்த்தத்தோடு வாழ ஆரம்பிப்பீர்கள். அப்போ தேவன் தன்னுடைய பண்பு, தன்னுடைய குணாதிசயங்களெல்லாம் எப்படி மக்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பித்தார் என்றால் தன்னுடைய நாமத்தின் மூலமாக தான் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். இஸ்ரவேல் மக்களுக்கு தன்னுடைய நாமத்தை அறிவிக்கும் போதெல்லாம் எதை அறிவிக்க? என்னுடைய கேரக்டர், என்னுடைய சுபாவம். தேவன் சொல்லி அறிவிக்கும் போது நான் யாருன்றதே அவருடைய பேர் மூலமாக தான் விளங்க ஆரம்பித்தார். அன்றைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா இக்கட்டான சூழ்நிலைகளில் எப்போயெல்லாம் அந்த நாமத்தை அறிவிக்க ஆரம்பித்தார்னா பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே ஒரு உபத்திரவப்படுகின்ற சூழ்நிலைகளில் தேவனுக்கு ஜெபித்த சூழ்நிலைகளில் வேண்டுதல் செய்த சூழ்நிலைகளில் தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறாரு. என்ன வெளிப்படுத்து? இருக்கிறவராகவே இருக்கிறேன். கேட்குறாங்க, உன்னை எங்கள்கிட்ட அனுப்புனது யாருன்னு கேட்டால் சொல்லுப்பா, என் பேரை சொல்லு, நான் யாருன்றது சொல்லு, நான் எப்படிப்பட்டவன்னு சொல்லு, உன்னை யார் அனுப்புனா? இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர். அப்போ நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலே நாம் தேவனுடைய நாமத்தை சார்ந்து கொள்ளுகிறோமா என்ற ஒரு கேள்வியை கேட்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த அளவுக்கு நாம் தேவனுடைய நாமத்தை சார்ந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் அங்கு இறங்கி கிரியை செய்வதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். எப்பெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ, கூப்பிடுறீங்களோ, அப்போல்லாம் இக்கட்டான நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்கிங்க, தேவனுடைய நாமத்தின் வல்லமை வெளிப்படுவதை பார்ப்பீங்க. இக்கட்டான நேரத்தில் மட்டும் கிடையாது, எல்லா நேரத்திலும் தேவனுடைய நாமம் வெளிப்படுது. நம்ம அறியாமல் இருக்கிறோம். சில நேரத்தில் எப்போ இந்த இக்கட்டு பிரச்சனை வர நேரத்தில் அவர் நாமத்தை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்கிறோம், தேவன் எப்படி கிரியை செய்கிறாருன்னு சொல்லிட்டு தேவனுடைய நாமத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கு அவசியமான ஒரு 2 காரணங்கள். ஒரு காரணம் என்னென்னா, முதல் காரணம் தேவனுடைய இந்த பெயர்களெல்லாம் வரப்போகிற நாட்களில் ஒவ்வொரு பேராக பேச போகிறேன். எல்லா பேரையும் பேச போகிறது கிடையாது. ஸ்பெஷலாக குறிப்பிட்டு நம்ம வழக்கமாக நம்ம தெரிந்து வைத்திருக்கிற நாமத்தை குறித்த ஒரு அறிவெல்லாம் நிறையா பேச போகிறதெல்லாம் கிடையாது. முக்கியமான சில விஷயத்தை மட்டும் உங்களோடு ஷேர் பண்ண போகிறோம் வரப்போகிற நாட்களில். இதையே அறிந்து கொள்ள போகிறோம் என்பதுக்கு 2 காரணங்கள். முதலாவது, இதன் மூலமாக நாம் அனுபவிக்க போகின்ற விடுதலை. ஏன்னா அநேக நேரத்தில் யாரை நம்மெல்லாம் ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளே போய் மாற்றுறோம், கஷ்டத்துக்குள்ளே போய் மாற்றுறோம். இந்த நாமத்தை குறித்த ஒரு அறிவு இருக்கும் என்றால் நீங்கள் எந்த பிரச்சனையில் மாற்றுறீர்களோ அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு நாமத்தை வச்சிருக்கிறார். அதிலிருந்து விடுதலை பெற்று விடுவோம். பைபிளில் போடப்பட்டிருக்குது. 124ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 124 நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஆமென். சங்கீதக்காரன் சொல்றாரு, தாவீது பாடின ஆரோகண சங்கீதத்தில் என்ன சொல்றாரு? எங்களுக்கு உதவி. சகாயம் என்றால் என்ன? உதவி. எங்களுக்கு உதவி எங்கிருந்து வருது? வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில். அப்போ உதவி எங்கிறது? அவருடைய நாமத்தில். அப்போ புரிஞ்சுக்கணும், இங்கே இருக்கிற எல்லாரும் புரிஞ்சுக்கணும், நம்ம ஹெல்ப், நமக்கு உதவி என்று சொன்னாலே எங்கே இருந்தது? அவருடைய நாமத்தின் மூலமாக உதவி. 91ஆம் சங்கீதத்தில் படிச்சோம்ல, 116ஆம் சங்கீதம் போவோம், 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை. 116 3-6. கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமுள்ளவர். தேவனை பற்றி அவருடைய நாமத்தில் சொல்றார், கிருபை நீதி, நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. இந்த இடத்துல பார்க்குறோம், கனம் பண்ணுறாருன்னு போடப்பட்டிருக்குது. நீதி பார்க்குறோம், ரட்சிப்பு பார்க்குறோம். இது எல்லாமே அவருடைய நாமத்தை அறிந்து கொள்வதன் மூலமாக நமக்கு நடக்கின்றது. 3ஆம் வசனம் 116:3. மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு. பாருங்க என்ன எந்த சுச்சுவேஷன்ல மரணக்கட்டுகள், பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். இதெல்லாம் இப்போ சாதாரணமானது, ரொம்ப கிரிட்டிக்கல் சொல்கிறாங்க இல்லையா, கிரிட்டிக்கல் கண்டிஷன் சொல்கிற மாதிரி தான் ஒரு கண்டிஷன். அந்த நேரத்தில் பாருங்க, அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவீம் என்று கெஞ்சினேன். நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட நேரத்தில் என்ன பண்ணுறீங்க? யாருடைய பேரை கூப்பிட்றீங்க? யாராவது கூப்பிட்டா ஹெல்ப் பண்ணுவாங்களா? இவங்களை கூப்பிட்டா ஹெல்ப் பண்ணுவாங்களா என்று நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பாருங்க,
கிரிட்டிக்கல் கண்டிஷனில் அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தாவே நீ ஆத்துமா விடுவீம் என்று கெஞ்சினேன். நான் சொல்கிறேன், இக்கட்டான சூழ்நிலைகளிலே நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் அவருடைய நாமத்தை சார்ந்து கொள்வது. அவருடைய நாமத்தை சார்ந்து கொள்ளும் போது தான் இங்கே பார்க்குறோம் 5 கர்த்தர் கிருபை நீதியுள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர், கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார், நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். சொல்லுங்க, அவர் என்னை ரட்சித்தார். அப்ப ரட்சிப்பு எப்படி பெற்றுக் கொண்டார்கள்? அவருடைய நாமத்தை அறிந்து கொள்வதன் மூலமாக, அவருடைய நாமத்தை தொழுது கொள்வதன் மூலமாக. அப்போ உங்க வாழ்க்கையில ஏற்படுகின்ற பல போராட்டங்களிலிருந்து ரட்சிப்பு, மீட்பு இவைகளெல்லாம் எப்படி பார்க்க முடியும் என்று சொன்னால், தேவனுடைய நாமத்தை நாம் எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் இருக்கின்றது. இக்கட்டான சூழ்நிலை யாரை கூப்பிடுறோம்? என்னை மாதிரி லட்சுமியக்கா மீரியக்கான்னு கூப்பிடுறோமா? இல்லை, கர்த்தருடைய நாமத்தை குறித்து கூப்பிடுறோமா? தேவன் நாமத்தை பற்றி பேசுகிறோமா? ஆண்டவரே கர்த்தாவே என்று சொல்கிறோமா? அநேக நேரத்தில் நம்ம பாருங்கள், யாரையும் கூப்பிடக்கூடாத ஆள்லாம் கூப்பிட்டு கடத்தில் பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிறோம். ஆனால் கூப்பிடக்கூடியது கர்த்தர், அவர் நாமத்தை கூப்பிடுங்க. நான் சொல்கிற ரட்சிப்பு, மீட்பு, ரட்சிப்பு என்றால் விடுதலை, மீட்பு, பாதுகாப்பு எல்லாவற்றையுமே அவருடைய நாமத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தான் இந்த நாமத்தை பற்றி பார்க்க போகின்றோம். ரெண்டாவது, ஏன் இந்த நாமத்தை பற்றி பார்க்க போகின்றோம் என்பதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ஏசாயா புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிப்போம். 50:10. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய விருப்பத்தை இங்கே பார்க்குறோம், தேவனுடைய ஆசையை பார்க்குறோம். என்ன சொல்றாருன்னா, நீ யார் இக்கட்டுக்குள்ளே போய் மாற்றுறியோ, நீ கர்த்தருடைய நாமத்தை நம்பி சார்ந்து கொள். இதை பிடிச்சிக்க, இதுதான் உனக்கு வெற்றி, இதுதான் உனக்கு பாதுகாப்பு, இதுதான் உனக்கு எல்லாவற்றையும் கொண்டு வரும். நம்பி சார்ந்து கொள். பக்கத்தில் சொல்லுங்க, நம்பலாம், சார்ந்து கொள்ளலாம். சில விஷயத்தெல்லாம் கேட்பாங்க, நம்பலாங்களாங்க, இதை நம்பலாங்களா, போடலாங்களா, பணம் போடலாங்களா, நம்பலாங்களா, போவாங்களா, போய் பார்த்துட்டு வரலாங்களா, நம்பலாமா, இது நம்பலாமா? சொல்கிற கர்த்தமா, நிச்சயமாக நம்பலாம். 100% சூரிட்டி, கேரண்டி எல்லாம் அந்த நாமத்துக்கு இருக்குது. ஆமென். ஒருத்தவங்க சொன்னாங்க பாருங்க, 100க்கு 100 இல்லைங்க, 200% நம்பலாங்க அப்படின்னு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சொல்லும்போது சொல்கிறாங்க, 200% நம்பலாங்க இந்த காரியத்துக்கு அப்படின்னாங்க பாருங்க. ஒருத்தங்க 100 நம்பாதீங்க, 200% நீ நம்பலாம் அப்படின்ற மாதிரி தான். நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த இடத்துல இவரை நம்பலாம். யாரை நம்பலாம்? தனக்கு வெளித்து அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவுள். ஆமென். நல்லா சொல்லுங்க, நம்பலாம். யாரை நம்பலாம்? கர்த்தருடைய நாமத்தை நம்பலாம். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்பலாம். அப்போ 2 விஷயம் ஏன் படிக்க போகிறோம், இந்த நாமத்தை குறித்து ஏன் படிக்க போகிறோம் என்பதற்கு முக்கியமான 2 விஷயம். இந்த நாமத்தில் தான் விடுதலையே இருக்குது. ஆக வேற எந்த நாமத்திலையும் வேற எந்த பேர்லையும் விடுதலை கிடையாது. ஆமென். நினைச்சு பாருங்க, வேற எந்த பேர்லையும் விடுதலை கிடையாது. இந்த நாமத்தில் மட்டும்தான் விடுதலை உண்டு. ரெண்டாவது, தேவனுடைய விருப்பம் என்ன? நீ இதை நம்பு, நீ இதை சார்ந்து கொள் என்பது சொல்லுதான் தேவனுடைய விருப்பமா இருக்குது. ஆகவே தான் தேவன் அவருடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார். எப்ப நீ நம்பு, என் வார்த்தையை நம்பு, என் நாமத்தை நம்பு, நீ என் நாமத்தை சார்ந்து கொள்ளலாம், பிடிச்சு கொள்ளலாம். ஏசாயாலாம் எப்படி இதை பேசுறார்? முதல் 5 புஸ்தகம் சொன்ன வெளிப்பாட்டிலிருந்து பேசுறார். என்னாகமத்தில் சொன்ன வெளிப்பாட்டிலிருந்து பேசுறார். தேவனுடைய நாமத்தை நம்பலாம். இப்போ தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது ஒரு இடத்துல சொல்ற, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, மோசேட்ட ஆண்டவர் சொன்னார்ல, யாருப்பா உன்னை அனுப்புனா? எவர் அனுப்புனாரு? பேரை சொல்லு, ஊரை சொல்லுன்ற மாதிரி பேரை சொல்றாரு. யார் அனுப்புனா தெரியுமா? இருக்கிறவராகவே இருக்கிறேன். இந்த நாமத்தினுடைய அர்த்தம் என்ன? இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் மெய்யான நித்திய தேவனாகவே இருக்கிறார் என்று அர்த்தம். ஆமென். இது சும்மா இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் நிறைய தெய்வங்கள்னு சொல்கிறவங்கலாம் வந்தாங்க, இறந்தாங்க, மண்ணோடு மண்ணாக மக்கி போய் விட்டார்கள். ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் நித்தியமாக இருக்கிறவர். அவர் நாமமே இருக்கிறவராகவே இருக்கிறேன். இருக்கிறவராக இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நான் வந்தேன், செத்தேன், பொதிச்சிட்டாங்க, மண்ணோடு மண்ணா மக்கி போனேன், அப்படி கிடையாதுப்பா.
இருக்கிறவராக இருக்கிறேன், நான் நித்திய தேவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்றார். அது மட்டும் இல்லை, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு தேவனை பற்றி சொன்னால் அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லைன்றவர், அவருக்கு முடிவில்லாதவர். நம்பலாம், ஏன் அவர் நம்பலாம், அவரை சார்ந்து கொள்ளலாம், அவருக்கு முடிவே இல்லை. மனிதர்களுக்கு முடிவு இருக்குது. எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனிலேயோ ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட்லேயோ வேலை செஞ்சாங்கன்னா அவங்க இருக்கிறவர்களும் வேல்யூ இதில். அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா மதிக்க கூட மாட்டாங்க. வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் கனம் பண்ணப்படுவார்கள் ஒழிய, ஆனால் பீரியடில் இருக்கும்போது அந்த ஒர்க்கில் இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு வேல்யூ. அதை விட்டு வெளியே வந்துட்டா யாராவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மதிப்பாங்க, இல்லைன்னா அவ்வளோதான், மற்றவங்களாம் கனம் பண்ண மாட்டாங்க பாருங்கள். ஆனால் தேவன் அப்படி கிடையாது. தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். இவரை நம்பலாம், இவரை சார்ந்து கொள்ளலாம். அதாவது என்ன இருக்கிறவராக இருக்கிற என்றால் இன்னொரு அர்த்தம், உனக்கு என்ன தேவையோ உன் ஜீவிய காலத்துக்கும் நான் அதை உனக்கு சந்திக்கிறவராகவே இருக்கிறேன்ப்பா. ஏதோ ஒரு நாள் 2 நாள் கிடையாது, ஏதோ இந்த வயசு அந்த வயசுன்னு கிடையாது. உன் ஜீவிய காலம் எல்லாம் சந்திக்கின்றவர் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவ்வளவு அர்த்தங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவன் தன்னுடைய பேரை வெளிப்படுத்தும் போதெல்லாம் அவருடைய கேரக்டர்ஸ், அவருடைய குணாதிசயத்தை தேவன் அதன் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அதாவது ஒருத்தரை பற்றி நம்ம அவர் எப்படிப்பட்டவர் சிலத்தில் கேட்குறோம் இல்லையா? சில பேரை கேட்கும்போது யாராவது பேரை சொன்னாங்கன்னா உடனே நமக்கு அவர் எப்படிப்பட்டவருங்க, அவர் யாருங்க, அவர் எப்படிப்பட்டவர் தான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுறோம். நான் சொல்கிறேன், எப்படி ஒரு மனிதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஆசைப்படுறோமோ அதை காட்டிலும் இவரை அறிந்து கொள்ள ஆசைப்படலாம். நம்ம தகுந்தவர், உண்மையுள்ளவர். இந்த உலகத்தில் மனிதர்கள்லாம் சில அறிந்து கொள்ள ஆசைப்படுவோம் பாருங்க, கடைசியில் அறிந்து கொண்டோம்னா எல்லாமே ஒஸ்ட்டாக இருக்கும். நிறைய மக்கள் பாருங்கள், இது நெகட்டிவான காரியத்தை அறிந்து கொள்ள தான் ஆசைப்படுறாங்க. நான் சொல்கிறேன், இவருடைய சைடு ஃபுல்லாகவே பாசிட்டிவ் தான் தேவனை பற்றி சொல்கிற ஒரு காரியங்கள் எல்லாமே. அது மட்டும் இல்லை, இந்த நாமத்தை போதிக்கும் போதெல்லாம் ஏதோ மனப்பாடம் செஞ்சு நீங்கள் ஒப்பிக்கணுன்றதுக்காக கிடையாது. அன்றைக்கு இடத்துக்கு நிறைய பேருக்கு பாருங்கள் மனப்பாடமாக சில பேர் தெரியும். இப்போ கூட உங்களை பார்த்து கேட்டேன்னு வச்சுக்கங்களேன், சொல்லுவீங்க, மனப்பாடமாக சொல்லுவீங்க, அதில் அர்த்தமும் சொல்லுவீங்க. வந்து யெகோவா ஈரே அப்படின்னு என்ன சொல்லுவீங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். எல்ஷடாய் என்ன சொல்லுவீங்க, சர்வ எபினேசர் என்ன சொல்லுவீங்க. பாருங்க, இதெல்லாம் வந்து இன்னும் பல பேரை சொல்ல நீ கண்டிப்பாக சொல்லக்கூடியவர்கள். நான் என்ன சொல்ல போகிறேன், ஏதோ பேர் தெரியும் அர்த்தம் தெரியுன்றதை காட்டிலும், மனப்பாடமாக பேர் தெரியும் மனப்பாடமாக அர்த்தம் தெரியுன்றதை காட்டிலும், அந்த ஒவ்வொரு நாமத்தையும் அந்த அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கும்போது, இதயபூர்வமாக அவைகளை அனுபவிக்கும் போது, அதை என்ஜாய் பண்ணும்போது, அதிலிருந்து வரக்கூடிய ஒரு எஃபெக்ட் தான் நமக்கு தேவை உள்ளதாக காணப்படுகிறது. இது மனப்பாடமாக தேவனுடைய நாமம் தெரியும், அதோட அர்த்தம் தெரியும் என்றதை காட்டிலும், வேதத்தில் வாழ்ந்தவங்கலாம் நாமத்தை வெளிப்படுத்தின எல்லாருமே அதுக்கு உள்ளாவே போயிட்டு வந்திருக்கிறாங்க. அதனுடைய அர்த்தத்தின் வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறாங்க. வந்து ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்களேன். இன்றைக்கு நிறைய நேரத்தில் பிள்ளைகள்கிட்ட அவங்க அப்பாவை பற்றி கேட்டு பாருங்க, என்ன சொல்லுவாங்க. பிள்ளைகள்கிட்ட ஒரு 5th படிக்கிற பிள்ளைகிட்ட போய் அவங்க அப்பாவை பற்றி கேட்டுருப்பாருங்க, என்ன சொல்லுவாங்க. துறைமை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க. 5th படிக்கிற பையன்கிட்ட போய் அவங்க அப்பாவை பற்றி கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் முடிக்கிறீங்க என்னென்னலாம் சொல்லுவாங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம், என்னென்னலாம் சொல்லுவாங்க. 5th படிக்கிற பையன்கிட்ட போய் அவங்க அப்பா யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க. அப்புறம் அடிப்பார், அதான் முக்கியம். 10th படிக்கிற பையனை போய் நீ அப்பாவை பற்றி கேட்டு பாருங்க, அப்போ கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஒரு 12th படிக்கிற பையன்ட்டு போய் உங்கள் அப்பாவை பற்றி கேட்டு பாருங்க, கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். இதே வந்து ஒரு காலேஜ் படிக்கிற பையன்ட்டு போய் கேட்டு பாருங்க, கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். நாட்கள் அனுபவங்கள் வர 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 கொஞ்ச நாள் பிற்பாடு தான் பிள்ளைங்க வந்து ஒரு காலகட்டத்தில், சரி எங்கள் அப்பாவை வந்து நான் வந்து இவ்வளோ தெரியாமல் போயிட்டேனே, அப்போல்லாம் நான் வந்து இதுதான் தெரிஞ்சு வச்சுருந்தேன், அடிப்பார், திட்டுவார், முறைப்பார், இந்த மாதிரிலாம் தெரிஞ்சு வச்சுருந்தேன். ஆனால் இவரு வந்து இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா என்பது எப்போ ஒரு ஆள் தெரிஞ்சு வச்சுவானா கொஞ்சம் நாள் ஆகும் இல்லைங்களா. நான் இது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் கணவரை பற்றி நீங்கள் கேட்டாலும் கல்யாணம் ஆன புதுசில் கொஞ்சம் சொல்லுவீங்க, அப்புறமேலே கொஞ்சம் சொல்லுவீங்க. ஆனால் கொஞ்சம் நாளான பிற்பாடு சொல்லுவீங்க பாருங்கள், அது ரொம்ப வாழ்ந்து அறிந்து அவரை பற்றியெல்லாம் அணுவாக சொல்லுவீங்க. வந்து எல்லாரை பற்றியும், மனைவி பற்றியாக இருக்கட்டும், பிள்ளைகளை பற்றியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம தெளிவாக சொல்ல முடியும், உடனே சொல்ல முடியாது இல்லைங்களா. நாளாக நாளாக நாளாக
அவருங்க பற்றி சொல்லுவீங்க பாருங்கள், அப்போ தான் உணர்ந்து சொல்வீங்க. இப்போ சொல்கிறது இந்த 5th 10th 12th இப்போ காலேஜ் இப்போ சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஆனால் ஒரு நாள் வரும் பாருங்கள், அப்போ சொல்லுவாங்க பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும், வேறு விதத்தில் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் நல்லா புரிஞ்சுக்கணும், தகப்பனை பற்றி இப்போ தான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற லெவல், இன்னும் தெரிஞ்சு வச்சு அவ்வளோதான் அவனா இல்லை, இன்னும் நிறைய வெளிப்பட ஆரம்பிக்கும் பாருங்கள். எதுக்காக இதை சொல்கிறேன், எதுக்காக இந்த காரியத்தை இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னும் போது, தேவனே அப்படி தான். நம்ம வந்து சர்ச்சுக்கு வரோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வரோம், தேவனை பற்றி எந்த அளவுக்கு சொல்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், உலகத்தில் பாருங்கள், தேவனை இப்போ எப்படி இந்த அவர் சொன்னாரோ, அடிக்கிறாரு, திட்டுறாரு, முறைக்கிறாருன்ற மாதிரி நீ நிறைய பேர் தேவனை வந்து அந்த விதத்தில் தான் அறிஞ்சு வச்சுருக்கிறாங்க. கடவுளை யாருங்க, எங்க அவர் அடிக்கிறவருங்க, கடவுளை யாருங்க. பைபிளை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு ரட்சிக்கப்பட்ட புதுசில் பைபிள் படிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் கொஞ்சம் பழைய ஏற்பாட்டில் வேறு மாதிரி தெரிவார், புதிய ஏற்பாட்டில் வேறு மாதிரி தெரிவார். எப்போ ரட்சிக்கப்பட்ட புதுசில் படிக்கும்போது நம்ம கர்த்தர் அடித்தார், நொறுக்குனார், அப்படி ஆக்குனார், இப்படி ஆக்குனார், இப்படியெல்லாம் படித்து சொல்லுவாங்க. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அவர் அன்புள்ளவர், மனம் இருக்கமுள்ள, இரக்கமுள்ளவர். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய பேர் ஆரம்பத்து கால விசுவாசிங்களாம் தேவனை பற்றி பாருங்க, நாங்கள் இப்படி பண்ணார் பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் பாருங்க அப்படியே மாறிட்டாருன்னா பேச ஆரம்பிப்பாங்க. நாளாக 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 இந்த கர்த்தருக்குள்ள இருக்கும்போது நாளாக நாளாக நடக்கும்னா, கர்த்தரை பற்றி புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள இப்போ பேசுகிற பேச்சே வேறு மாதிரி ஆயிரும். நானும் அப்படி தான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் பைபிளில் இருக்கிற எப்படி கர்த்தரை பற்றி நெகட்டிவான கருத்தெல்லாம் அன்னைன் பண்ணி வச்சுருப்பேன், நிறைய அன்னைன் பண்ணி வச்சுருப்பேன். என் பார்வைக்கு அப்படியே தோன்றுனார் கர்த்தர். சின்ன வயசில் 5th 10th படிக்கும்போது அப்பாவை பற்றி எப்படி தெரியும், அடிக்கிறாரு, முறைக்கிறாரு, திட்டுறாரு, எப்படி பிள்ளைங்க இந்த இந்த வயசு காலகட்டத்தில் அறிஞ்சு அதுமாரி கர்த்தரை பற்றின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஆனால் இப்போ என்னை கேட்டிங்கன்னா, கர்த்தரை பற்றி கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல என்னால் வாய் வரவே மாட்டேன். அதுதான் பாருங்க, விளம்பில் சொன்ன தகப்பனின் அன்பு, தகப்பனின் பாசம் என்ற தலைப்பில் போன வாரத்தில் சொன்னேன் பாருங்க. என் லைஃப்பில் வந்து அவர் அந்த மாதிரி இப்போ அவரை பார்க்குற விதமே வேற மாதிரி ஆயிடுச்சு. ஆமென். நான் சொல்கிறேன், இன்னும் தேவனை பார்க்க அவர் நாமத்தெல்லாம் பார்க்க தோணுது. இன்னும் அவரை பற்றி தப்பாக பேசவே முடியல, தப்பாக வாயில் வரமாட்டேன்து. ஏன்னா இப்பேற்பட்ட தேவனை போய் எப்படிப்பா வந்து இப்போ அவரை இப்படி சொல்ல முடியுமா, இப்படிலாம் சொல்கிறதுக்கு ஒரு ரைட், அவர் தகுதியானவரா? கொஞ்சம் கூட அதுக்கெல்லாம் தகுதி இல்லையே. எதுக்கு தகுதி இல்லை? கெட்டதுக்கு தகுதி இல்லை. இப்போலாம் பார்க்கும்போது நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் கிராஸ் கேள்வி கேட்டாலும் நான் ஒரு நல்லவர்னா சொல்லணும் ஒழிய அவர் கெட்டவர்னு சொல்லவே மாட்டேன். ஆமென். என் வாழ்க்கையில் வந்து அசம்பாவிதங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள்லாம் அவர் கொடுக்குறான்னு சொல்லவே மாட்டேன். எப்படி திருப்பி போட்டு அடித்தாலும், எதில் அடித்தாலும், எதில் சாத்தினாலும் சொல்கிறா கர்த்தருக்கு இப்படி கெட்டவரு சொல்லவே மாட்டேன். உயிரே போனால் கூட கர்த்தர் நல்லவர்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவரை தெரிந்து கொள்ள அப்படியே இன்னும் கொஞ்சம் போயிட்டே இருக்கிறவன், அவருக்குள்ளேயே போயிட்டுருக்கிறவன். அவரை பற்றி தப்பாக பேசும்போது அது ஒட்டி என்னுடைய உள்ளே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கிடையாது, என் தேவன் இப்படிப்பட்டவர் கிடையாது. என் தேவன் நல்லவர். ருசித்து பாருங்க. ஆகுதான் தாவீது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நான் சொல்கிறேன், நாமம், தேவனுடைய நாமத்தை குறித்து ருசித்து பாருங்கள். தேவனுடைய நாமத்தின் வல்லமைகளை ருசித்து பாருங்கள். தேவனுடைய நாமத்தின் அதிசயங்களை ருசித்து பாருங்கள். தேவனுடைய நாமத்தின் பராக்கிரமத்தை ருசித்து பாருங்கள். அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒவ்வொருத்தர் ருசிச்சு பார்த்து தான் அடிக்க ஆரம்பித்தாங்க. தாவீதுக்கு எப்படிப்பா அது சின்ன வயசில் எவ்வளோ பெரிய வெளிப்பாடு பாருங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சொல்லியே அவருடைய முடிவை பார்த்தீங்கன்னா மனுஷன் ஒரு குறைவு இல்லாமல் மரிச்சாரு பாருங்க. நல்ல தீர்க்காயுசு, ஆயுசு, முதிர் வயது, நல்ல தீர்க்காயுசு, ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் உள்ளவனாக மரிக்கிறான். பேர்பட்ட சாட்சி பாருங்க. நீங்க கேட்கலாம், தாவீது எப்படிப்பா உன் முடிவு இப்படி இருக்குதே, நல்ல முதிர் வயது. இன்னைக்கு உலகத்தில் ஒரு நல்ல இந்த வேற மாதிரி சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்ல முதிர் வயது, நல்ல தீர்க்காயுசு, ஐஸ்வர்யம், கனம், மகிமை. ஆமென். முடிவு பாருங்க, எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் எப்படி? ஒன்றும் இல்லைங்க, கர்த்தருடைய நாமத்தை குறித்த ஒரு மேலான ஒரு அறிவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அதே போல தான் பாருங்க, நம்ம வந்து தேவனை யாருக்காவது காமிக்க வேண்டும் என்று விரும்பினால் இந்த விதத்தில் காமிக்கணும். ஆமென்.
தேவனை தப்பாக காமிக்கக்கூடாது. நம்ம கிறிஸ்தவர்கள் பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் தேவனை ஒரு காலகட்டத்திலும் தவறுதலாக காண்பித்து விட கூடாது. எந்த அளவுக்கு தேவனுடைய தனிப்பட்ட விதத்தில் உறவு உள்ளவர்களாக இருக்கிறோமோ, ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோமோ, தேவனை பற்றி அறிந்து கொள்கிறோமோ, ஒரு நாளும் தேவனை பற்றி தப்பாகவே பேச முடியவே முடியாது. ஆமென். எப்படி பிள்ளைங்க வளர வளர தகப்பனை அறிந்து வைத்துக் கொள்கிறார்களோ, அதே போல கிறிஸ்துவ ஜீவியத்தில், கிறிஸ்துவ ஆவிக்குரிய ஜீவியத்தில் தொடர்ந்து வளர வளர நம்ம எப்படி ஆகும்னா அப்பாவை குறித்து சரியாக அறிந்து கொள்வோம். ஆகவே ஆதாமின் நாட்களிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின யோவானின் நாட்கள் வரையிலும் தம்முடைய மக்களுக்கு தேவன் தன்னுடைய நாமத்தை குறித்து அறிவித்து கொண்டே இருந்தார். நாமத்தின் சுபாவத்தை குறித்து, நாமத்தை அறிவிப்பு மூலமா என்ன அறிவிச்சாரு, அவருடைய கேரக்டர், அவருடைய சுபாவம், அவர் யாரு, அவருடைய தன்மை என்ன, அவர் எப்படிப்பட்டவர், இதெல்லாம் வெளிப்படுத்த ஆரம்பிச்சாரு. கடைசி புஸ்தகம் வரையில நான் சொல்றேன், இன்றைக்கு தேவன் அதே காரியத்தை கண்டினியூ பண்றார், எங்களை போல ஆட்களை வச்சு. ஆமென், ஆமென். உங்களை போல ஆட்களை வைத்து இதை தெரிந்து கொள்ளும்போது நீங்க உலகத்தில் எப்படி வாழ்வீங்க? தேவன் நாமத்தை குறித்து அறிவில்லாம வாழ்வீங்களா? கிடையாது. இந்த அறிவில் வாழ ஆரம்பிப்பேன். கர்த்தர் ஆதாமில் ஆரம்பிச்சு யோவானோட முடிக்கல, இன்னும் தொடர்றாரு. அவர் நாமத்தை அறிவித்து கொண்டே இருக்கிறார். முடிச்சிட்டாருன்னு பார்ப்போமா? இல்லை, இன்னும் தொடர்ந்து அவருடைய நாமம் அறிவித்து கொண்டே இருக்கிறது. அதாவது தேவனுடைய மொழிகளை, நம்முடைய தேவனுடைய நாமத்தை, தேவனுடைய பெயர்களை நம்முடைய மொழிகளில், தமிழ் மொழிகளில் கற்று அறிந்து ரசித்து ருசிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைங்களா? அன்றைக்கு நேரத்தில் பாருங்கள், சில பேர் பாருங்கள், இந்த எபிரேய பாஷையிலேருந்து தேவனை அறிந்து கொள்ள ஆசைப்படுவாங்க. நல்லது தான், தப்பு கிடையாது. யெகோவா சபையோத்துன்னு சொல்கிறோம். என்ன அர்த்தம்? யெகோவா சபையோத்துனா என்ன? சேனைகளின் கர்த்தர். ஆமென். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம். அப்போ என்ன பண்ணுறோம்? யெகோவா சபையோத், யெகோவா சபையோத் என்று அந்த ஸ்டார்ட் பண்ணுவோம். யெகோவா சபையோத் அப்படிதான் சொல்லணும். ஆனால் தமிழ் யெகோவா சபையோத்துனா மக்களுக்கு புரியுமா? சொல்கிறேன், ரோட்டில் நீங்கள் யெகோவா சபையோத்துன்னு சொல்லி பாருங்க, என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் புரியாது. என்னமோ வளர்றாங்க, சர்ச்சுக்கு போய் தான் கிறுக்கு பிடிக்குதுன்னு சொல்லுவாங்களா, அதான் கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் சில பேர்லாம் சொல்லும்போது வெளி உலகத்து மக்களுக்கு வார்த்தை வேற மாதிரி, ஏன்னா எபிரேய வார்த்தையை சொல்கிறான், அவனுக்கு புலம்புது, அவனுக்கு கொஞ்சம் குழம்புது, அதனால நம்மளை வேற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருவான். யெகோவா சபையோத்து என்பது என்ன? சேனைகளின் கர்த்தர். ஏதோ இதை மனப்படமாக அறிந்து வைத்திருப்பதை காட்டிலும் இதயபூர்வமாக அறிந்து வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த அளவுக்கு நாம் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசம் கட்டப்பட்டதாக காணப்படுகின்றது. ஆமென். புரியுதுங்களா? அதுதான் பாருங்கள், பைபிளில் போன வாரத்தில் முடிக்கும் போது ஒரு காரியம் சொன்னேன். வெளிப்படுத்தல் 3:12 அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின் மூலமாக போன வாரத்தில் முடித்தேன். அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் இவ்வளோ நேரம் முன்னுரையாக தான் பேசினேன். என்னங்க இவ்வளோ நேரம் முன்னுரையா? இந்த மெசேஜுக்கு போகலையே? ஆமாம், இப்போ தான் கொஞ்சம் உள்ள நுழைய பாருங்கள், படிச்சுட்டு போவோம். வெளிப்படுத்தல் 3:12 படிப்போம். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதனின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும், பாருங்க, நகரத்தின் நாமத்தையும், என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். என்ன சொல்றான்னா, இது இன்னும் சாட்டா புரியுதுக்கு உங்களுக்கு சொன்னேன். நமக்காக அவர் கையெழுத்து போடுறாருன்னு, புதிய நாமத்தை எழுதுறாருன்னா என்ன அர்த்தம்? சிக்னேச்சர் போடுறாருன்னு அர்த்தம். புதிய நாமத்தை நமக்காக எழுதுறாரு. எல்லாவற்றுக்கும் இந்த பிறப்பா இது எல்லாமே உனக்கு சொந்தன்றதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? உன் மேலே என் பேரை எழுதுறேன். யாராவது போய் காமிச்சா அவங்க பாரு, யார் அதை கொடுத்தா, எவரு கொடுத்தா, இங்கே பாரு என் மேலே ஒரு நாமத்தை சிக்னேச்சர் போட்டு வச்சிருக்கிறார், கையெழுத்து போட்டு வச்சிருக்கிறார். ஆகவே நான் சொல்கிறேன், இங்கே உங்கள் மேலே இயேசுவின் நாமம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. சத்தம் கம்மியாக வருது. எல்லாரும் இயேசு நாமத்துக்குரியவர்கள், இயேசு நாமத்துக்கு உட்பட்டவர்கள். நம்ம வெளியாட்கள் கிடையாது, இயேசு நாமத்துக்கு உட்பட்டவர்கள். ஆகவேதான் பைபிளில் போடப்பட்டிருக்குது 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இப்போ தேவன் அவர் நாமத்தை எழுதினதுனால, நம்ம மேலே எழுதியிருக்கிற புதிய நாமத்தை தரித்திருக்கிறதுனால, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த நாமத்தை குறித்து வெளிப்பாடு பெற்று அன்றைக்கி அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க படிப்போம். 2 நாளாகமம் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி
தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். இங்க இருக்கிற எல்லாருக்கும் யாருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க நமக்கு ஒரு பேரு கிறிஸ்தவர்கள். சொல்லுங்க, நீங்கெல்லாம் யாருங்க? நம்மளாம் யாரா? கிறிஸ்தவர்கள். ரொம்ப நல்லா அருமையா இருக்குது. கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள். கிறிஸ்தவர்கள்லாம் என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள் எப்படி நாமம் தரிக்கப்பட்டவர்கள் என்றால் சூட்டப்பட்டவர்கள். நமக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. என் நாமம் தரிக்கப்பட்டு, அவருடைய நாமம் நமக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. என் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் என்ன அர்த்தம்? என் நாமத்தினால் அழைக்கப்படுகிறவர்கள். என் நாமம் தரிக்கப்பட்டது என்ற என்ன அர்த்தம்? என் பெயரை போற்றுகிறவர்கள், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்கள். ஆமென். இவங்க தான் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். என்ன சொல்றாரு? நம்முடைய அடையாளம் என்ன? அவருடைய இயேசுவின் நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்துல சொல்ல, உங்க அடையாளம் கிறிஸ்து, இயேசுவின் நாமம். ஆமென். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தரிக்கப்பட்டிருக்குது. அவங்க தான் நம்மளை பார்த்து, நம்ம பிசாசை பார்த்து பயந்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஒன்று தெரியுங்களா? எல்லா பிசாசுகளும் நம்மளை பார்த்து பயந்துட்டு இருக்குது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது, இல்லைங்களா? பிரச்சனை வந்து வேற விதங்களில் வர ஆரம்பிக்கும். ஆனால் அவன் டார்கெட் எல்லாமே அவன் குரூப்பில் இருக்கிற ஆட்களுக்கு டார்கெட் பண்ண மாட்டான். வெளியில் இருக்கிற ஆட்களை தான் டார்கெட் பண்ணுவான். அவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டு நம்மளை பார்த்தாலே அவனுக்கு எரியுது. சில பேர் சொல்லுவாங்கள்ல, இனி பார்த்தாலே அவங்களுக்கு எரியுதுங்க அப்படின்ற மாதிரி. சில நேரத்தில் வந்து நம்மளை பார்த்தா மனிதர்கள், நம்ம நிறைய நேரத்தில் மனிதர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். கிடையாது. நம்மளை பார்த்தாலே ஒருத்தனுக்கு எரியுது. யாரு? பிசாசுக்கு, சாத்தானுக்கு. அவனுக்கு எரியுது. நம்மளை பார்த்தாலே அவனால் தாங்க முடியல. நம்மளை பார்த்தாலே அவனுக்கு எரிச்சலாக தான் இருக்குது. அவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதுனால நல்லா புரிஞ்சுங்க. தேவனுடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதுனால நான் சொன்னேன், இந்த நாமத்தை குறித்து சொல்லும்போது ஒரு 3 காரியங்கள் சொன்னேன். நாமம் என்று சொன்னாலே அந்த இடத்துல வரக்கூடிய காரியம் என்னவென்றால் வாக்குத்தத்தம். அந்த இடத்துல வரக்கூடிய காரியம் தேவனுடைய பிரசன்னம் என்று பேச ஆரம்பித்தேன். அப்போ தேவனுடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்ன அர்த்தம்? வாக்குத்தத்தம் இருக்குது, அவருடைய பிரசன்னம் இருக்கிறது, அவருடைய வல்லமை. சொல்லுங்க, வாக்குத்தத்தம், பிரசன்னம், வல்லமை. இந்த தேவனுடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? தேவன் சொன்ன வார்த்தை நம்ம மேல இருக்குது, தேவனுடைய பிரசன்னம் நம்ம மேல இருக்கிறது, தேவனுடைய வல்லமை நம்ம மேல இருக்கிறது. ஆமென். புரியுதுங்களா? சொல்லுங்க, வல்லமை உண்டு. வல்லமை உங்க மேல இருக்குது. வல்லமை தாங்குன்னு கிடையாது, வல்லமை உங்களுக்குள்ளதான் இருக்குது. அதுதான் எபேசியரில் எழுதும்போது 1ஆம் அதிகாரம் பவுல் அன்னைக்கே எவ்வளோ வெளிப்பாடு பெற்று எழுதி வச்சிருக்கிறாரு. எபேசியர் 1ஆம் அதிகாரம் நான் படித்து காமிக்கிறேன். 19, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுல் வந்து ஒரு பெரிய பிரேயர் பண்றாரு. என்ன பிரேயர் பண்றாரு? தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய வல்லமையுடைய மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் யாருக்கு? நம்மள்கிட்ட விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கிறார். என்ன காண்பிக்கிறார்? விசுவாசிக்கிறவர்கள் நம்மிடத்தில் என்ன காண்பிக்கிறாரு? வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். தேவனுடைய வல்லமையை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் விளங்க பண்றாரு. இதை அவங்க பார்க்கறதுக்கு மனக்கண்களை திறந்தரலாம். நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய வல்லமை நம்ம மீது காண்பித்து கொண்டே இருக்கிறார். அதை பார்ப்பதற்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் அவசியமா இருக்கு. வல்லமை இல்லாதவர்கள் கிடையாது, வல்லமை விளங்க பண்ணிட்டு இருக்கிறார். எப்படி? தன்னுடைய நாமத்தை உங்கள் மீது தரித்து, அவனுக்கு புதிய நாமத்தை எழுதுவேன்னு சொல்லி நம்ம மேல புதிய அவருடைய நாமத்தை எழுதி வச்சிருக்கிறார். ஆகவே அந்த நாமம் நமக்கு இருக்கிறதுனால வார்த்தை இருக்கிறது, பிரசன்னம் இருக்கிறது, வல்லமை இங்குதான் காணப்படுகின்றது. அப்ப என்ன சொல்றாரு? என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்றால் என்ன அர்த்தம்? வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்றால் என்ன? என் பிரசன்னத்தில் இருக்கிறவர்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லும்போது என்ன சொல்றாரு? என்னுடைய வல்லமையில் இருக்கிறவர்கள்.
ஆமென். வல்லமை இனிமேல் தான் கிடைக்க போகுதுன்னு கிடையாதுங்க. இந்த குறித்த அறிவு இருக்கு, ஏற்கனவே உங்களுக்குள்ள வல்லமை இருக்கிறது. எல்லாருக்குள்ளேயும் வல்லமையை கர்த்தர் வச்சிருக்கிறார். எப்படிப்பட்ட வல்லமை? உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமையுடைய பவர் எப்படிப்பட்டது தெரியுங்களா? என்ன பவர்னு உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை எப்படிப்பட்டது தெரியுங்களா? அதனுடைய எஃபெக்ட் எவ்வளவு தெரியுங்களா? அதனுடைய பாதிப்பு எவ்வளவு தூரம் போகும் தெரியுங்களா? நீங்கள் சொன்னீங்களா, சொல்றாங்களே இந்த பாம் இங்கே வெடிச்சிச்சுன்னா பல பல கிலோமீட்டர் பல கிலோமீட்டர் பரவுன்ற சொல்றாங்க இல்லையா? அன்றைய நேரத்தில் அணு ஆயுதத்தை குறித்து நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அதை விட பவர்ஃபுல்லானது என்னென்னா இயேசுவின் நாமம், தேவனுடைய நாமம் எப்படிப்பட்டது சொல்கிற அந்த வல்லமை எப்படிப்பட்டது? ஒரு அவரை மரித்தோரை எழுப்பின அந்த வல்லமை, ஒரு செத்து போன ஒரு சரீரத்தை எழுப்பக்கூடிய வல்லமை. நினைக்கிறீங்களா உயிர்த்தெழுதல் என்பது சாதாரணமான ஒரு காரியம் நினைக்கிறீங்களா? சாதாரண காரியமே கிடையாதுங்க. ஒரு செத்தவர் உயிரோடு எழும்புறார். எவ்வளோ பெரிய காரியம் தேவைப்படுது தெரியுங்களா? அதுக்கு ஒரு செத்தவர் உயிரோடு எழுப்புறதுக்கு எப்படிப்பட்ட வல்லமை, அப்படிப்பட்ட பவர் தான் உங்களுக்குள்ள இருக்குது. இது உங்களிடத்தில் இப்படிப்பட்ட வல்லமையை காண்பிக்கிறாருப்பா. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பிரகாசமுள்ளமான கண்கள் அவசியம். நம்ம புரிஞ்சுக்கணும், நமக்குள்ள சாதாரணமான வல்லமை கிடையாது. கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய அதே வல்லமை. ஆமென். சொல்லுங்க பக்கத்துல, உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை சாதாரண வல்லமை கிடையாது. ஆமென். அசாதாரண காரியங்கள் நம்ம அநேக நேரத்தில் புரிஞ்சுக்கிறது கிடையாது. நாங்கள்லாம் வெத்து வேட்டுங்க, நாங்கள்லாம் அப்ராணிங்க, நாங்கள்லாம் ஒன்றுத்துக்கு உதவாதவங்க. ஐயோ, எப்படி தப்பு தப்பாக பேசுகிறாங்க. தேவன் சொல்கிறாருப்பா, பிரகாசமான மனக்கண்கள் வேணும். எதுக்காக? உங்களுக்குள்ளாக இருக்கின்ற தெய்வீகத்தின் வல்லமை எப்படிப்பட்டது. அதாவது தேவனே உங்களுக்குள்ளே இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? நான் உங்களை பார்த்து கேட்குறேன், தேவன் கர்த்தர் உங்களுக்குள்ள உள்ளே இருக்கிறாரா? நாங்கள் எவ்வளோ டவுட்டாக இருக்குதா? சில பேர் டவுட்டாக நீங்கள் தலையாட்டுறது பார்த்தாலே டவுட்டாக இருக்குதுங்கய்யா. இருக்கிறாரா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி சொல்கிறேன்றீங்களா? திரும்ப கேட்குறேன், உங்களுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறாரா? சின்ன பிள்ளைய கேட்டால் கூட ஏசு எங்கே இருக்கிறாரு, இங்கே இருந்து காமிக்கணும் பிள்ளைங்க கூட. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஏசு எங்கே இருக்கிறாரு? பாஸ்டர் சிஸ்டர் அங்கே சண்டே கிளாஸ் நடத்த, நீங்கள் எங்களுக்கு இங்கே சண்டே கிளாஸ் நடத்துறீங்களா? இது எங்களுக்கு தெரியாதா ஏசு எங்கே இருக்கிறாருன்னு? உங்களுக்குள்ளே இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரா இல்லையா? தேவன் எப்படிப்பட்டவர்? சாதாரணமானவரா? தேவன் அற்பமானவரா? தேவன் ஒன்றுத்துக்கு உதவாதவரா? இந்த பூமியிலே அனைத்து சக்திகளையும் உள்ளடக்கியவர் தான் கடவுள். இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க என்ன சொல்கிறேன். அனைத்து சக்திகளும் உள்ளடக்கிய அந்த கடவுள் நம்ம உள்ளே இருக்கிறார்னா அப்போ நீங்கள் யார்? உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி எப்படிப்பட்டது? இப்போ சாதாரண நினைக்க முடியுங்களா? அன்றைக்கு நேரத்தில் நமக்குள்ள இருக்கிற பொட்டென்ஷியல் சக்தி ஆற்றல் நம்ம தெரியாமல் இருக்கிறோம். தெரிஞ்சுச்சுன்னா இந்த உலகத்தில் சாதாரண ஆட்களை போல வாழவே மாட்டோம். ஆமென். என்னதுங்க புரியுதா? கடவுளே உங்களுக்குள்ள இருக்கிறான்னு சொல்கிறேன், எவ்வளோ பெரிய விஷயம். இதுக்கே எத்தனை கோடி வேணாலும் செக் எழுதி கொடுக்கலாம் நீங்கள் எனக்கு. கர்த்தரே உங்களுக்குள்ள அவருடைய சக்தி சாதாரணமான சக்தி கிடையவே கிடையாது. ஆகுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்கள் நடக்குது தெரியுங்களா? ஏன்னா உள்ளே இருக்கிறவர் அப்படிப்பட்டவர் அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார். சிலர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில விஷயங்கள்லாம் அவங்க பாப்பாங்க, இது நினச்சி பார்க்கலங்க, எவ்வளோ பெரிய காரியமாக இருக்குது, எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்குது. சிலர் மக்கள் சொல்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க, நினச்சே பார்க்கலங்க, இப்படி நடக்கும்னு நினச்சே பார்க்கலங்க, இப்படி மாறும்னு நினச்சே பார்க்கலங்க, இப்படி ஆகும்னு நினச்சே பார்க்கலங்க. நீ நினைக்கிறீங்களா யார் செஞ்சாங்கன்னு? ஒன்றும் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற பவர், உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி, உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை, தேவ வல்லமை அவைகளெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிச்சு. அதுதான் சொல்கிறோம் இல்லையா, இது உன் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, இது கர்த்தரால் ஆயிற்று என் கண்களுக்கு எப்போதுமே அவருடைய பிள்ளைகளுக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு எப்படி கர்த்தர் செய்கிறாரு. ஒன்றும் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை அப்படிப்பட்டது செய்து. அதான் பவுல் ஜெபம் பண்ற, ஆண்டவரே இந்த ஆட்களுக்கு கண்ணை திறந்துடலாம், சரியான குருடா இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை தெரியாம இருக்குது. சில சொல்லுவாங்க இல்லையா, கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலைஞ்சிட்டு இருக்கிறான் ஆளு, தெரியல தனக்குள்ள இருக்கிற வல்லமை எப்படிப்பட்டதுன்னு அவங்களுக்கு தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா, தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா, புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா, நான் சொல்றேன், இந்த உலகத்துல எல்லார போல வாழ்க்கை வாழவே மாட்டாங்க, வேற மாதிரிதான் வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பார்கள். ஆமென்.
நான் சொல்ல இங்கே இருக்கிற நீங்கள் அப்படிதான் வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு தான் நல்லா பேசிட்டு இருக்கிறார். நாமத்தை கொடுத்தாலும் ஏன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அதுக்காக அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறார். நாமத்தின் வல்லமை அப்படிப்பட்டது. ஆமென். அதுதான் பாருங்க சொல்றார் இல்லையா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு ஷேமத்தை, ஷேமம் என்றால் என்ன? நலன். ஷேமம் என்றால் சொன்ன வளம். ஷேமம் என்று சொன்னால் என்ன? செழிப்பு. ஷேமம் என்று சொன்னால் சுகம். ஷேமத்தை கொடுப்பேன் என்றால் எல்லா காரியம் நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் அந்த நாமம் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறது. சொல்ற தங்களை தாழ்த்தி ஒவ்வொரு நாளும் தேவ நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கோம். கொஞ்சம் ப்ரௌடாக இருக்கக்கூடாது, அகந்தையாக இருக்கக்கூடாது. தாழ்மை ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு நமக்குள்ளே எவ்வளோ பெரிய சக்தி இருந்தாலும் சிலர் சொல்லுவாங்க, இவ்வளோ பெரிய ஆளுங்க பார்த்தா சாதாரண ஒரு ஆள் மாதிரி இருக்கிறாங்களே. சில பேர்லாம் பார்க்கும்போது அப்படியே தோணும் பாருங்க, மிகப்பெரிய ஆளுங்க, சேலத்திலே மிகப்பெரிய ஆளுங்க, ஆனால் பாருங்க பார்க்கறதுக்கு சாதாரண ஒரு ஆள் மாதிரி இருக்கிறாங்க. சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி, சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி இருக்கிறாங்களே. அதுதான் எவ்வளோதான் பெரிய ஆட்களாக இருந்தாலும் கர்த்தர் சொல்லி என் நாமே உனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்குது. இதோட வல்லமை எப்படி, இதோட வல்லமையுடைய வேரியேஷனே வேற. ஆனால் ஒன்று நிச்சயம், உன்னை தாழ்த்துவது ரொம்ப ரொம்ப அவசியம். ப்ரௌடு வந்துடக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது. தாழ்மை ரொம்ப ரொம்ப அவசியம். படிப்போம் அதே புஸ்தகத்தில் 2 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 12. தேவனுடைய நாமம் நமக்குள்ளே இருக்கிறபடியால் நமக்குள்ளாக வர வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் தாழ்மை, தாழ்த்துவது அவசியம். 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்கிறேன் நான். அப்பொழுது செமாயா தீர்க்கதரிசி ரெகோபெயாம் இடத்துக்கும் சீசாக்கின் நிமித்தம் எருசலேமில் வந்து கூடியிருக்கிற யூதாவின் பிரபுக்கள் இடத்திற்கும் வந்து அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை விட்டுவிட்டீர்கள், ஆகையால் நான் உங்களையும் சீசனாக்கின கையிலே விழும்படி விட்டுவிட்டேன். சீசாக்கின் கையிலே விழும்படி விட்டுவிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது இஸ்ரவேல் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதியுள்ளவர் என்றார்கள். சில நேரத்தில் பாருங்க, எப்போ மக்கள் தாழ்த்துவாங்கன்னா, ஏதாவது பிரச்சனை போச்சு, ஐயோ அது தெரியும், நான் இப்படி பண்ணிட்டேன் அதான் பிரச்சனை அப்படின்னு வாங்க பாருங்க. படிக்கிற 7, அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது, கவனிங்க, தேவன் பார்க்கிறாரு, நம்மளுடைய தாழ்மையை பார்க்கிறாரு, தாழ்த்துகிறதை பார்க்கிறார். அதுதான் தேவ சமூகத்தில் வரும்போது பணிந்து குனிந்து என்ற ஒரு வார்த்தைலாம் ஏன் சொல்றாரு? எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பணிந்து குனிந்து கர்த்தரை ஆராதின்னு ஏன் சொல்றாரு? நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீ எனக்கு முன்னாடி சின்னவன் தான். தேவனுக்கு முன்பாக சின்ன ஆட்கள் தான். தேவன் பெரியவர், அவருக்கு முன்பாக நம்ம எல்லாருமே சின்னவர்கள் தான். தேவனுக்கு ஈக்குவலாக, தேவனுக்கு இணையாக நம்மளை வைக்கக்கூடாது. அதான் பிரச்சனை. எப்போது தேவனுக்கு முன்பாக அவருடைய நாமமே நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருந்தாலும், புரியுதுங்களா என்ன சொல்றேன்? அவருடைய மிகப்பெரிய வல்லமை பிரசன்னமே நம்ம கூட இருந்தாலும் தாழ்மை அவசியம். கர்த்தரை பார்க்கிறார். கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை செமாயாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன், என் உக்கிரம் சீசாக்கை கொண்டு எருசலேமில் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன். என்ன சொல்றாருன்னா, பைபிள் படப்போது பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்தே நிற்கிறார். தாழ்மை வரும்போது உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, நல்லா கவனமாக கேளுங்க. அடிக்கடி நான் சொல்ற ஒரு விஷயம், இந்த காரியத்தை பேசும்போதெல்லாம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறார் என்று போடப்பட்டிருக்கு. அதான் நான் சொல்லுவேன், யாராவது மக்கள் நமக்கு விரோதமாக இருந்தால் கூட எதிர்த்தா கூட காப்பாற்றிடலாம். ஏன்? பிசாசை எதிர்த்தா கூட கடவுள் காப்பாற்ற வருவார். இப்போ கடவுளே நமக்கு எதிராக நிற்கும் போது யாரும் காப்பாற்ற முடியவே முடியாது. இது பிரமாணம். இன்னைக்கு சொல்லுங்க, நாங்கள் ஆளுங்க ஆமாம், அவர் கடவுள் அதை விரும்புறதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது. அவருக்கு நிகராக அவர் மேலே பெருமை தேவனுக்கு ஈக்குவலாக வைக்கும் போது தேவன் அதை பார்ப்பார். எல்லாம் ஏன் சொன்னார்? என்னை இன்றி உனக்கு வேற தேவனை ஏன் உண்டாக்க வேணான்னு சொன்னார். தேவன் அதில் என்னையை தவிர வேற யாரையும் நீ கும்பிடக்கூடாது, வணங்கக்கூடாதுன்னு சொல்றாருன்னா, அவர் மகிமை எடுத்துக்கொள்ள பாத்துறாரு. அவர் ரைட்ஸ் இருக்குது, கேட்கிறாரு, சொல்றாரு. ஆகவேதான் தேவ பிள்ளைகளே,
எப்போது தேவனுக்கு முன்பாக தாழ்மை ரொம்ப ரொம்ப அவசியம். சின்ன வயசுலேயே இந்த பாடத்தை கற்றுக்கிட்டேன். அதுதான் பாருங்கள், எந்த ஒரு விஷயத்திலும் இந்த பெருமை, ஹெட் வெயிட்டு இதை உள்ள விடுறதே கிடையாது. எனக்கு தெரியும், என்னை தூக்க ஆரம்பித்தா அவ்வளோதான். தேவனுக்கு அது தேவனை எதிர்த்து இதை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரவே முடியாது. யார் காப்பாற்ற வந்தாலும் கடவுளை ஜெயிச்சிட முடியுமா? முடியாது. அதுதான் தாழ்மை. இந்த இடத்துல பார்க்குறோம், இந்த இடத்துல ரெகோபயாம் தன்னை உயர்த்த ஆரம்பித்தான், மேட்டிமை கொள்ள ஆரம்பித்தான். நல்ல விலைக்கு தாழ்த்தினதை கருத்தில் பார்க்க ஆரம்பித்தான். தேவ பிள்ளைகளே, அநேக நேரத்தில் சில காரியங்கள் நமக்கு வராமல் போனது காரணம் நம்முடைய பெருமை, நம்முடைய மேட்டிமை, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அகந்தை, கர்வம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தாழ்மைக்கு எகென்ஸ்டாக இருக்கிற காரியங்கள். இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே சுருட்டி அப்படி கீழே வச்சு தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னொரு காரியம் என்ன, எதுக்காக சொல்கிறாரு? என் நாமம் உனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்குது இல்லை, இதனால் நீ ரொம்ப, அதாவது அதுக்கு நன்றியுள்ளவனாக, அதற்கு மதிப்புள்ளவனாக நீ இருக்க வேண்டுமே ஒழிய ரொம்ப என் நாமம் இருக்குதுன்றதுனால. இன்னைக்கு நம்ம நாட்டிலலாம் பாருங்கள், இந்த பெரிய அரசியல்வாதிகள் பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய பேரை யூஸ் பண்ணி, அரசியல்வாதிங்க பேரை யூஸ் பண்ணி தப்பாலாம் பண்ண ஆரம்பிப்பாங்க, தப்பான காரியத்தெல்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க. நீங்கள் நிறைய சோசியல் மீடியாவில் நிறைய காரியத்தில் பார்க்க ஆரம்பிக்கும். இது இந்த பிள்ளைங்க பண்ணது, அந்த பிள்ளைங்க பண்ணதெல்லாம் போடுறதெல்லாம் பார்க்க ஆரம்பிப்போம். என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஆகாதுன்றார். என் நாமம் உனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்குது, நீ என் ஆளு தான், என் பிரசவம் உனக்கு இருக்குது, என் வல்லமை உனக்கு இருக்குது, நான் கொடுத்த வார்த்தை உனக்கு இருக்குதுன்றதுனால நீ சும்மா தெனாவட்டா போகக்கூடாது. தாழ்மை உள்ளவனாரு. ஆமென். புரியுதுங்களா? டெல்லிக்கே ராஜாவாக இருந்தாலும் தெய்வ சமூகத்தில் வரும்போது தாழ்மை உள்ளவர்களாக மாற வேண்டும். ஆமென். ரொம்ப முக்கியம். இல்லைங்க நான் கலெக்டராக இருந்தால் என்ன, இல்லைங்க நான் சிஎம்முங்க, பிஎம்முங்க, பிரசிடென்ட்டுங்க, யாராக இருந்தால் என்ன, தேவன் என்று வரும்போது அவருக்கு நிகராக வேற யாரும் நிற்க முடியவே முடியாது. தாழ்மை. இந்த இடத்துல பார்க்குறோம், என்ன பார்க்குறோம், இஸ்ரவேலின் பிரபுக்களும் என்றால் யார்? மந்திரிகள், அமைச்சர்கள், எம்பி, எம்எல்ஏ எல்லாமே. இன்னைக்கு நம்ம லாங்குவேஜ் இன்னைக்கு சொல்ல போனால் எம்பி, எம்எல்ஏகள் எல்லாமே. அப்பொழுது இஸ்ரவேலின் எம்பி, எம்எல்ஏக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதியுள்ளவர் என்றார்கள். நான் சொல்ற தேவ பிள்ளைகளே, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட தாழ்மை அவசியம். கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. இரண்டாவது அந்த இடத்துல போடப்பட்டிருக்குது பாருங்க, என்ன வசனம்? தங்களை தாழ்த்தி. படிப்போம். 7ஆம் அதிகாரம் 14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி. சொல்லுங்க, ஜெபம். அவர் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதுனால எனக்கு எல்லாம் அவர் கொடுத்து, அப்படி இல்லை. என்னதான் அவர் நாமம் தரிக்கப்பட்டாலும் என்கிட்ட நீ கேட்கணும். நான் நிறைய இடத்துல பாருங்க, இன்னொரு காரியம் பாருங்க, இந்த தாழ்த்துறதுக்கு இன்னொரு 2-3 வசனம் சொல்லிடுறோம் பாருங்களேன். 32, அதிலே 32 இந்த இடத்துக்கு திரும்ப வருவோம். 32க்கு போயிட்டு வரும் பாருங்க. இங்கே கூட ஒரு பெரிய ராஜா. இந்த இடத்துல ரெகோபயாம் தாழ்த்தினா. இந்த இடத்துல பாருங்க, 2 நாளாக 32ஆம் அதிகாரம் நானே படிச்சிடுறேன். 24 படிக்கிறேன். 24. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவனுக்கு வாக்கு தத்துவம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். என்ன அற்புதம்? 15 வருஷம் எக்ஸ்டென்ஸ் ஆகுது, அதிகமாகுது. வாக்கு தத்துவம் பண்ற, உனக்கு உயிரை கொடுப்பானா வாக்கு தத்துவம் பண்ற. ஏன்னா கொடுத்த வரலையா? ஆனால் என்ன பண்ணான்? 25. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ரொம்ப முக்கியங்க. கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நன்றியா இருக்கணும். எல்லாம் கர்த்தர் கொடுக்க. சில பேர்லாம் பாருங்க, எல்லாம் கர்த்தர் பாருங்க. சில பேர்லாம் ஓப்ளஸாக இருப்பாங்க, கீழே இருப்பாங்க. கடவுள் அவங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் நல்ல பொசிஷன், கொஞ்சம் ப்ரொமோஷன்லாம் மேலே வர 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 என்ன ஆயிடுதுன்னா அவங்களுக்கு கடவுள், அவங்க பொசிஷனே அவங்க கடவுளாக போயிடுது. அவங்க அதிகாரம், அவங்க பணம், அவங்களுடைய அந்தஸ்தே கடவுளாக போயிடுது. நான் சொல்கிறேன், கர்த்தர் எதை கொடுத்தாலும், எவ்வளோ உயர்வு கொடுத்தாலும், எவ்வளோ பதவிகளை கொடுத்தாலும், ஆண்டவரே இது என்னால் இல்லை, நீங்கள் கொடுத்தது ஆண்டவரே, உங்களுடைய கிருபை ஆண்டவரே, உங்கள் தயவு ஆண்டவரே, உங்கள் இரக்கம் ஆண்டவரே. சில பேர்லாம் பாருங்க, எல்லாம் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, எல்லா உயர்வு கொடுக்க கர்த்தரை விட்டே பின்வாங்கி போகின்றார்கள். எதனால? எங்களுக்கு எல்லாம் இருக்குதுங்க, எல்லாம் வந்துருச்சுங்க. எங்க ஆரம்ப நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்தீங்க, கர்த்தர் என்ன செஞ்சாருன்னு.
நாளாக நாளாக கர்த்தருக்கு தாழ்மை இன்னும் அதிகமாயிட்டே போகணும். ஆனால் இங்கே நடந்துச்சு, கர்த்தர் இந்த ராஜாவுக்கு மிகப்பெரிய ஆயுசு நாட்கள், சாக கடந்தவருக்கு 15 வருஷத்தை அதிகமாக கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த உபகாரத்துக்கு தக்கதாக, உதவிக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டுமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடுங்கோபம் உண்டது. எசேக்கியாவின் மனமேட்டிமை நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்கள் அவர்கள் மேல் வரவில்லை. கவனிச்சுங்களா, நான் சொல்றேன், படிக்கிறேன். எசேக்கியா வரல, தாழ்த்தினதான் என்ன நடந்துச்சு? எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யம் கனமும் உண்டாயிருந்தது. தாழ்த்தின உடனே ரிசல்ட்டை பாருங்க. அப்புறம் வெள்ளியும் பொண்ணும் ரத்தினமும் கந்த வர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷங்களும். அந்த காலகட்டத்திலே வினோதமான ஆபரணங்களாம். என்ன சொல்றாங்க, இந்த இந்த காலத்தில் இந்த டிசைன் தங்கம், அந்த டிசைன் நகன்ற மாதிரி சொல்றாங்களே, என்ன இந்த காலத்தில் வருது? அந்த காலகட்டத்திலேயே எசேக்கியாவின் நாட்களிலேயே வினோதமான ஆபரணங்கள். என்னால் இது கிரகிக்க முடியல, என்ன வினோதம் பண்ணியிருப்பான்னு யோசிக்க முடியல. யோசிச்சு பார்க்குறீங்க, வினோதம் யோசிச்சு பார்க்க, வினோதமான ஆபரணங்கள்னு சொல்றாங்களே, யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பொக்கிஷாலையும் தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசம் எண்ணெயும் வைக்க முடியாத பண்டசாலையும் சகல வகையுள்ள மிருக ஜீவன்களுக்கும் கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினான். அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். இந்த எசேக்கியா கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாவீதின் நகரத்துக்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. மனுஷன் பெருமையா இருந்ததுன்னா, ஆனா மனமேட்டிமை வந்துச்சு. நல்ல வேலைக்கு புரிஞ்சுக்கிட்டாரு. கர்த்தர் அவர் இறங்கிட்டாரு. அவருக்கு பிடிக்காது பெருமை, மேட்டிமை பிடிக்காது. இது என்னைக்கு புரிஞ்சானா அன்னைக்கே தாழ்த்த ஆரம்பிச்சார். தாழ்த்தின உடனே பைபிளில் போடப்பட்டது, கர்த்தர் அவனை உயர்த்த ஆரம்பிச்சார். பைபிளில் போடப்பட்டிருக்குங்க, தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் எவனும். இதுதான் பைபிள் கோட்பாடு. நல்லா புரிஞ்சுக்கணும். எங்கேயுமே உயர்த்தக்கூடாது. நம்ம உயர்வுக்கு மேலே வரணும்னா நம்ம உயர்த்திட கூடாது. நான் யார் தெரியுமா, என் பேர் என்ன தெரியுமா, என் ஊர் என்ன தெரியுமா, என் குலம் என்ன தெரியுமா, என்கிட்ட நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எப்படியாடி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா, அதில்ல. அந்த காரியம்லாம் கிடையவே கிடையாது. தன்னை தாழ்த்தும் போது தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நல்லா கவனமாக கேளுங்க. இங்கே இருக்கிற எல்லாரும் நல்ல உயர் பதவிகளெல்லாம் அடைய ஆரம்பிப்பீங்க, மேலே 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 வர ஆரம்பிப்பீங்க. அப்போ விட்டுவிடக்கூடாத ஒரு காரியம் என்று ஒன்று இருக்கும் என்றால் தாழ்மையை விட்டு விடாதீர்கள். உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களுக்கு கொண்டு போகிறதே உங்களை தாழ்மை தான் உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகும். எவ்வளோ உயர்வை நீங்கள் சந்திக்கிறதா இருந்தாலும் கர்த்தரை பைபிளில் போடப்படுது, கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாகிறேன். ஆமென். ஆரம்ப நாட்களில் யோசித்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தாரே. பெருமை வந்து மனமேட்டிமையாகி கர்த்தரை விட்டு மறவாதபடிக்கு, அதாவது பெருமை வந்தாலே கர்த்தரை விட்டு விலகிடும். தாழ்மை, எப்போது தாழ்மையை நாம் அணிந்து கொள்வது அவசியம். 33ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளும். 33:12 படிக்கிறேன். 33:12 வசனம். இப்படி அவன் நெருக்கப்படுகையில், யாரு? எசேக்கியாவுடைய பையன் மனாசே, ராஜா மனாசே. அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். பாருங்க, இந்த ராஜாக்கள் இந்த கேரக்டர் இருந்துச்சு. அதான் உங்க லைஃப்ல முன்னாடி பெருமையா இருந்தாங்க, ஆனா இப்போ கத்துக்கிட்டாங்க. இந்த ஆண்டவருக்கு முன்னாடி பெருமை உள்ளவன கர்த்தரை எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை அவசியம். அதனால அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொடுத்த போது அவன் கெஞ்சிதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். ஆமென். ஒவ்வொரு நேரத்தில் அறிந்து கொள்ளணும். நீங்க யாருன்றது அறிந்து கொள்ளக்கூடாதுங்க. உங்களுக்கு உள்ள இருக்கிற கர்த்தரை பற்றி அறிந்து கொள்ளணும். கர்த்தரை பற்றி அறிந்து கொள்ள நீங்க நம்மளை பற்றி வெளியே பாப்புலாரிட்டி பண்ண வேண்டிய அவசியமா கிடையாது. அவர் கொடுத்த அறிவு வர வர ஆட்டோமேட்டிக்காக பாப்புலாரிட்டி ஆயிடுவீங்க. ஹலோ, நிறைய மக்கள் பாருங்க, தங்களை வந்து எப்படியோ பாப்புலர் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
ஒரு வேலையும் பண்ண தேவையில்லை. கர்த்தரை குறித்த அறிவில் வளர்ந்து பாருங்கள். பாப்புலாரிட்டியில் அது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. 23 படிக்கிறேன் பாருங்கள். அது அந்த அதிகாரத்தில் 23ஆம் வசனம் 13 படித்தேன்னா 19 படிக்கிறேன். அவனுடைய விண்ணப்பமும் அவன் கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கினதும் அவன் தன்னை தாழ்த்தினதற்கு முன்னே பண்ணின அவனுடைய எல்லா பாவமும் துரோகமும் அவன் மேடைகளை கட்டி விக்கிரக தோப்புகளையும் சிலைகளையும் ஸ்தாபித்த இடங்களும் ஓசாவின் பிரபந்தத்தில் எழுதியிருக்கிறது. முன்னாடி என்ன எப்படிப்பட்ட லைஃப் வாழ்ந்தான்னு தாழ்த்துறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான், அப்படிப்பட்டவன் தாழ்த்தினான். 23ஆம் வசனம். தன் தகப்பனாகிய மனாசே தன்னை தாழ்த்தி கொண்டது போல இந்த ஆமோன் என்பவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் மென்மேலும் அக்கிரமம் செய்து வந்தான். இஸ்ரவேலில் யூதேயாவிலும் யார் யாரெல்லாம் தாழ்த்தினா அவங்க ரெக்கார்டு கொஞ்சம் சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். யார் யாரெல்லாம் தாழ்த்தாமல் மேட்டிமையானவங்க ரெக்கார்டெலாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆனால் தாழ்த்தினவங்க ரெக்கார்டெலாம் கர்த்தர் பேசிக்கிட்டே பேசும் பொருளாக வைத்தார். அடுத்தது தாழ்த்துறது மட்டும் இல்லை, ஜெபம் பண்ணி. ஜெபம் பண்ணுவது தாழ்த்துவது ரொம்ப அவசியம். ரெண்டாவது ஜெபம் பண்ணி. மூன்றாவது தங்கள் என் முகத்தை தேடி. ஆமென். நாமும் தரிக்கப்பட்டுருச்சு, நாங்கள் கிறிஸ்தவங்க. சில பேர் கிறிஸ்தவங்க, நாங்கள் சர்ச்சுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இல்லை அப்போ தான் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்க இப்போ தான் சொல்கிறாரு, என் நாமம் உனக்கு இருக்குது, நீ கிறிஸ்தவன் ஆகிட்டா வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணா போதுமா? அப்படி கிடையாது. என் முகத்தை தேடு. இந்த இந்த சப்ஜெக்டே, இந்த 14ஆம் சப்ஜெக்டே இது என்ன, எதுக்காக இது சொல்லப்படுறதுன்னா, சாலமோன் தேவாலயத்தை கட்டின நாட்கள் நடந்த ஒரு விஷயம். அதாவது 5ஆம் வசனம். ராஜாவாகிய சாலமோன் 20,000 மாடுகளையும் 120,000 மாடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாய் ராஜாவும் சகல ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். பிரதிஷ்டை நாட்கள் பண்ற பிரேயரை கொடுக்குற வாக்கு தான் இது. எந்த நேரத்தில் ஆலயம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஆலயம் ஓப்பன் பண்ண பிற்பாடு என்ன சொல்றாரு, நீ அங்கேயே இருக்க, வீட்டில் உட்கார்றதுக்காக ஆலயம் கிடையாதுயா, என் முகத்தை தேடு. பாருங்க, நீ வீட்டில் உட்காந்து ப்ரே பண்ணி அப்புறம் இது கருத்து சர்ச்சை உருவாக்கணும் இல்லையே? அப்படி இந்த சர்ச்சில் ஏன் கடவுள் வந்து ஊழியக்காரர்களை ஏன் நியமிக்கணும், வரங்களை ஏன் கொடுக்கணும், ஊழிய வகைகளை ஏன் கொடுக்கணும், எல்லாவற்றையும் ஏன் கொடுக்கணும்? யோசிச்சு பார்த்தீங்க, என்னைக்காவது யோசிச்சு பார்க்குறோமா? நேரத்தில் பாருங்க, மக்கள் பாருங்க, சர்ச்சுக்கு ஒரு அவ்வளோ முக்கியங்களா, சர்ச்சுக்கு வந்தே ஆகணுமா? அவர் எல்லா இடத்துலையும் இங்கே இருக்கிறவர் எல்லா இடத்துலாம் இருக்கிறாரு, அப்போ எங்கே வேணாலும் தொழுது கொள்ளலாமே. சரி, ஓகே, அப்புறம் எது கடவுள் இதெல்லாம் வைக்கணும்? சில நேரத்தில் பாருங்கள், அந்த லைனில் போகும்போது யோசிக்கணும். சரி, இது ரைட்டு, கர்த்தர் என் உள்ளத்தில் இருக்கிறேன், எங்கே வேணாலும் பைபிளில் போடப்படுறது, அவரை தொழுது கொள்ளுங்களோ ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வார்கள், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்குது. ரைட்டு, அப்புறம் இது கர்த்தர் சபையை உருவாக்குனாரு, சபையில் என் ஊழியர்களை வச்சாரு, சபையில் என் வரங்களை கொடுத்தாரு, ஊழிய வகைகளை ஏன் கடவுள் கொடுக்க ஆரம்பித்தார், அதையும் யோசிக்கணும். அதை யோசிக்கணும், இதையும் யோசிக்கணும். அப்படின்னா சபை எவ்வளோ மேன்மையானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன சொல்கிறாரு, உன்னை தாழ்த்து, ஜெபம் பண்ணு, மூன்றாவது என் முகத்தை தேடு. அவ கிறிஸ்தவன் சொல்கிறதுனால இல்லைங்க நான் கிறிஸ்தவங்க தேட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நிறைய மக்கள் பாருங்கள், இதனால தான் பாருங்கள் இந்த பண்டிகை கிறிஸ்தவர்களாகவே இருக்கிறாங்க. என்றைக்கோ ஒரு நாள் சர்ச்சுக்கு போகிறது, அடிக்கலாம் போகக்கூடாதுங்க, என்றைக்கோ ஒரு நாள் போகலாங்க. பழக பாலும் புளிக்கும்ல. ஆமாம், அது உலக தத்துவங்க, அது உலகத்துக்கு. இது நீ நெருங்க இன்னும் தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள். நெருங்க மகிமை மேல் மகிமை. யாரோ ஒருத்தர் சொன்ன இந்த தத்துவத்தெல்லாம் பிடிச்சி பழக பாலும் சர்ச்சுக்கு போக அவ்வளோதாங்க அப்படின்னு கிடையாது. அவர் நெருங்க இன்னும் மகிமை மேல் மகிமை, பெருக்கத்தின் மேல் பெருக்கம், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், எல்லாவற்றையும் பார்க்க ஆரம்பிப்போம். அவரை நெருங்க என் முகத்தை தேடுங்கள். அப்போ தாழ்த்தணும், ஜெபம் பண்ணணும், முகத்தை தேடணும், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். நாமும் தரிக்கப்பட்டவர்கள் நம்ம கிறிஸ்தவம் பேரை வச்சுட்டு திரும்ப தேவையில்லாத ஒரு இதெல்லாம் உள்ள இன்வால்மெண்ட் ஆகக்கூடாது. இன்னைக்கு வந்து கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு காரியம், மக்கள் பாவம் பண்ணுறது நிமித்தமாக அவங்க நினைக்கிறாங்க வந்து இதோ அவங்க இல்லை, யார் யாரெல்லாம் தப்பு பண்ணுறோமோ நல்லா புரிஞ்சுக்கணும், அங்கு கர்த்தருடைய நாமம் முதலாவது தூஷிக்கப்படுவதற்கு இடத்தை நாம் ஓப்பன் பண்ணி கொடுக்குறோம். கிறிஸ்தவர்களும் பேரை வச்சுக்கிட்டு திரும்ப அந்த பழைய வாழ்க்கையை வாழ்ந்துடக்கூடாது. புது சிருஷ்டிகளாக புது மனிதர்களாக வாழ ஆரம்பிக்கணும். கிறிஸ்தவர்களும் பேரை வச்சுட்டு சில சொல்லலாம், அப்பா பேரை கெடுக்கிறதுக்குனே ஏன்பா இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி நிறைய பேர் கிறிஸ்தவங்களும் பேரை வச்சுட்டு திரும்ப அந்த பொல்லாத வழிகளை போயிட்டுருக்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம்.
என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை தேடி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் கேட்பேன், நான் மன்னிப்பேன், அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறத நம்ம பார்க்கின்றோம். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தராகிய தேவன் நீ வந்து வல்லமையின் பிள்ளையாகவே இருப்ப, இந்த பூமியில் வல்லமையின் மக்களாக வாழ்வ. படிப்போம், ஒரு வசனம் படிப்போம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 34 10ஆம் வசனம் படிப்போம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆமென். சொல்றாரு, உடன்படிக்கை பண்றது மட்டும் இல்லப்பா, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும், பிரமாதமா இருக்கும். அவர் சொன்னாரா, சொன்னா செய்வார். வந்து என் ஜனங்கள் சொல்றார் இல்லையா, உனக்கு முன்பாக உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள், கர்த்தருடைய நாமத்தின் வல்லமையை காண்பார்கள். நான் போன வாரம் உங்களுக்கு சொல்லும்போது சொன்னேன், இந்த சப்ஜெக்டே எதின் பின்னணி என்றால் ஆசரிப்பு கூடாரத்தின் பின்னணியில் தான் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். போன வாரம் சொன்ன இல்லையா, 5ஆம் வசனம் 34:5, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். தாம் நாமத்தை கூறுகிறார். அப்படி சொல்லிட்டே வரும்போது தான் சொல்றாரு, அவருடைய கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் என்றால் கர்த்தருடைய நாமத்தின் செய்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் சொல்றாரு. நான் செய்யும் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும், பிரமாதமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், அற்புதமா இருக்கும். ஆமென். இது எதனுடைய கண்டினியூவேஷன், இது எதனுடைய தொடர்ச்சி? நாமத்தை குறித்து சொல்லிட்டு வராது பாருங்க, அதனுடைய தொடர்ச்சி தான். உங்க வாழ்க்கையில தேவன் பயங்கரமானவையெல்லாம் செய்வேன்னு சொல்லி சும்மா சாதாரணமா சொல்லலைங்க. சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். சொல்லுங்க, உடன்படிக்கை. தேவன் எப்போ வந்தாலும் கவனன்ட்டோட வந்துடுவார். நம்முடைய தேவனுக்கு பேர் கவனன்ட் காட். இது ஒரு நாமமே இருக்குது, ஒரு நாள் பேசுறோம் பாருங்க. இப்ப என்ன பண்றாரு, உடன்படிக்கை வந்து உடன்படிக்கை பண்ணுகிறேன், ஒப்பந்தம் பண்ற. என்ன சொல்றாரு, நல்ல கவனமா கேளுங்க. உடன்படிக்கைன்னா நம்ம சாதாரணமா இட போடாதீங்க. மனுஷனோடு பண்ற ஒப்பந்தம் கிடையாது, இது கடவுள் மனிதனோடு பண்ணுகின்ற ஒப்பந்தம். ஏன்னா உண்மை அது அவர் நாமம் சொல்ற மாதிரி உடன்படிக்கை பண்ணிட்டாலே அதை காக்கிறதுலே உண்மை உள்ள தேவன். உடன்படிக்கையை காப்பதிலே, உடன்படிக்கை நிறைவேற்றுவதிலே அவர் உண்மையுள்ளவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அதான் சொல்றாரு, எந்த ஜாதிகளுக்கு செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆகவே நல்லா புரிஞ்சுங்க, தேவன் உங்களோடு கூட இருந்து செய்ய போற காரியம்லாம் பயங்கரம் என்றால் ஆச்சரியம், அற்புதம், பிரமாதம், பிரம்மாண்டமாக இருக்கும். பயங்கரம்னு வேற மாதிரி நினச்சிக்காதீங்க. சொல்லுங்க, பிரமாதம், பிரம்மாண்டம், ஆச்சரியம், அற்புதம். அவருடைய நாமத்தின் செய்கைகளை பார்ப்பீர்கள். வரக்கூடிய நாட்களை பார்ப்பீங்க. நீ நாமத்தை குறித்து அறிந்து கொள்ள அந்த அறிவு மேலோங்க அந்த நாமத்தை பற்றி கொள்ள, அந்த நாமத்தை பிடித்து கொள்ளும் போது, நாமத்தை அறிவு வரும்போதெல்லாம் பயங்கரங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அதுதான் கர்த்தர் வந்து உபாகம் புஸ்தகம் சொல்றாரு. உபாகம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 28:10, அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள், உனக்கு அஞ்சுவார்கள், உன்னை கனம் பண்ணுவார்கள், உன்னை மதிப்பார்கள். அவன் கர்த்தருடைய பிள்ளைப்பா, அவன் கர்த்தர் கிறிஸ்தவன் அப்படின்ற ஒரு காரியம். ஆகவே நல்லா புரிஞ்சுங்க, நீங்க அவருக்கு சொந்தம். என் நாமம் தரிக்கப்பட்ட, அவருடைய நாமம், கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று. அப்ப கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதுனால என்ன அர்த்தம்? நீங்க அவருக்கு சொந்தம். ஆமென். புரியுதுங்களா? சொல்றாரு, அவன் என் நாமம் உள்ள ஒன்றும் இல்லை,
யாராவது ஒரு பெரிய தாதாவுடைய கார் கிராஸ் ஆனால் கூட காரை கூட தொட மாட்டானுங்க. ஏயா அந்த தாதா காரியா, அவன் காரியா, அவன் வீட்டுக்காரியா, காரில் கூட ஒரு விரிசல் கூட வரக்கூடாது, கீரல் கூட வரக்கூடாதுன்னு பார்ப்பானுங்க. நான் சொல்கிறேன், உங்கள் மேலே பைபிளில் போடப்படுறது, கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்களாம் கண்டு உன்னை பயப்படுவார்கள், ஆச்சரியப்படுவார்கள், கனம் பண்ணுவார்கள். இப்போ இவங்க அழுப்பா, அவங்க அழுப்பா, தேவனுடைய ஆளுப்பான்னு சொல்லிட்டு. ஆகவே நீங்கள் நல்லா நீங்கள் தேவனுக்கு சொந்தம். பக்கம் சொல்லுங்க, நீங்கள் கர்த்தருக்கு சொந்தம். இப்போ சொல்லுங்க, நீங்கள் புறம்போக்கு கிடையாது. சில வார்த்தைகள் இப்படி சொல்லி அதான் புரியும் பாருங்க. இந்த நேரத்தில் புறம்போக்குன்னே மக்கள் மட்டமாக உலகத்தில் கிறிஸ்தவங்களும் மற்றவங்களை பார்த்து திட்டுறது, கிறிஸ்தவனும் மற்றவங்களை திட்டு வாங்குறான். நீங்கள் புறம்போக்கு இல்லை. சொல்லுங்கள் பக்கம், நீங்கள் புறம்போக்கு கிடையாது. நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். ஆமென். ஆகவேதான் பரலோக தேவனால் பராமரிக்கப்படக்கூடியவர்கள். அவருக்கு சொந்தம்னா என்ன அர்த்தம்? ஏன் இன்சார்ஜிப்பா? உங்களெல்லாம் ஒருத்தர் இன்சார்ஜ் உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு இன்சார்ஜ் என்ன அர்த்தம்? நீங்கள் அவருக்கு சொந்தம்னு என்ன அர்த்தம்? அவருடைய கண்காணிப்பில் இருக்கிறவர்கள். அவருக்கு சொந்தம்னா என்ன அர்த்தம்? அவருடைய பராமரிப்புக்குள் இருக்கிறவர்கள். அவருக்கு சொந்தம் என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய பாதுகாப்புக்குள்ளாக இருக்கிறவர்கள். ஆகவே சொல்ல, கர்த்தருனை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். எதுக்காக காக்கிறார்? நீ எனக்கு சொந்தம். ஆகவே இங்க இருக்கிற யாரும் தேவனை பற்றி தப்பாக போடக்கூடாது. நீங்க கர்த்தருக்கு சொந்தம். உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையுமே தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஒரு லைன்ல மட்டும் கிடையாது. உங்க வாழ்க்கையில எல்லா லைன்லையுமே, எல்லா ஏரியாவிலும் இந்த லைன்ல போனா கர்த்தர் யார் என்பதை அந்த லைன்ல வெளிப்படுத்துவார். இந்த லைன்ல போனா கர்த்தர் யார் என்பதை உங்க மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. ஆமென். நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு. நமக்கு ஒரே ஒரு தகப்பன் தான், நிறைய தகப்பன்லாம் இல்லை. ஒரே ஒரு ஆண்டவர் தான், வேற யாரும் கிடையவே கிடையாது. ஆகவே நம்முடைய தகப்பன் இருப்பதனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் சீராக நடக்க ஆரம்பிக்கும். பைபிளில் போடப்பட்ட நீங்கள் தேவனால் முத்திரை போடப்பட்டவர்கள். உங்க மேல கர்த்தருடைய நாமம் தெரிவிக்கப்பட்டிருக்கு, முத்திரை போடப்பட்டிருக்குது. அவர் சொன்னபடியே உங்கள் வாழ்க்கையில ஆகும். சுற்றியுள்ள கண்கள் எல்லாம் காணும். ஆமென். எழுந்து நிற்போம், ஜெபத்துக்குள்ள போவோம். உங்க மேல கர்த்தருடைய நாமம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் பார்ப்பார்கள், பூமியின் ஜனங்கள் எல்லாம் காண்பார்கள். என்னது? உங்க மேல கர்த்தருடைய நாமம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி இதை அறிந்து உணர்ந்து இந்த பாட்டை பாடுவோம். இப்போ கரெக்டாக இருக்கும், இந்த மெசேஜுக்கு கரெக்டாக இந்த வார்த்தை இருக்கும் பாருங்க, இந்த பாட்டு இருக்கும். சுற்றியுள்ள கண்கள்லாம் பார்க்கும். இப்போ எப்படிப்பா, எப்படி வந்துச்சு? ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணுறானா, முள்ள மாதிரித்தனம் பண்ணுறானா, ஏதாவது திருடுறானா, கொள்ளையடிக்கிறானா? அவர் பண்ணுறாரு. அவருடைய பிள்ளைங்களுக்கு அவர் கேர் எடுக்கிறாரு, அவர் பராமரிக்கிறாரு, அவர் இன்சார்ஜ். அதனால அவர் இன்சார்ஜ் எடுத்திருக்கிற அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதுனால என்ன அர்த்தம்? அவருக்கு நம்ம சொந்தம். அவருக்கு சொந்தம்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய எல்லா விதமான காரியத்தை அவர் பார்த்துக் கொள்வார் என்ற அர்த்தம். ஆமென். சொந்தக்காரர். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆமென். சாதாரண நாள் கிடையாதுங்க நமக்கு சொந்தமா இருக்கிறது. இந்த பார்தலத்துக்கே சொந்தக்காரர். அவருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். இவன் வேற ஆளியா? இவன் அவருக்குரிய ஒரு ஆளு. பைபிள்ல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மற்ற நாடுகள்லாம் பார்த்து பயந்துச்சு. அன்னைக்கு மட்டுமா, இன்னைக்கும் பார்த்து பயந்துட்டு இருக்குது. வல்லரசு நாடாகிய அமெரிக்கா கூட பாத்தீங்கன்னா இன்றைக்கு இஸ்ரேல் நாடு பார்த்து சின்ன நாடு தான், எவனும் மேல கை போட மாட்டேன்றான். வேணாம், அவன் அடிச்சா தாங்க முடியாது, அவ்வளவுதான். அவன் சாதாரண ஆள் கிடையாது. அவன் கூட வெப்பன்ஸ் இருக்குது. அது பிறகு அவன் கண்டுபிடிக்கிற ஆயுதம் பெருசுன்னு கிடையாதுங்க. அவன் கூட இருக்கிற ஆண்டவர் ஆயுதத்தை காட்டிலும் பெரியவர் கூட இருக்கிறார். நீங்க நினைக்கல இஸ்ரவேலை காப்பாற்றுறது அவன் கண்டுபிடிக்கிற மூளை, அவனுடைய ஆயுதம், அவனுடைய அறிவு, அவனுடைய திறமை நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கிடையாது. உலகத்துல எல்லாரும் அதை பாக்குறாங்க. அவன் அப்படிப்பட்ட அவன் சாதாரண ஆள் கிடையாது. எல்லாம் கடவுள் கொடுத்த மூளை, கடவுள் கொடுத்த ஞானம் கண்டுபிடிக்கிறான். ஆனா அதை விட டாப் என்னன்னா அது கர்த்தருடைய ஜனம்.
சொல்றாரு இல்லையா, என் பிள்ளைய தொட்ட நீ கெட்டன்ற மாதிரி, என் ஜனத்தை தொட்டன்னா நீ கெட்டன்ற மாதிரி. ஏன்? இஸ்ரவேல் ஜனங்களை கொடுத்து ஒரு இன்சார்ஜ் கர்த்தர் எடுத்திருக்கிறார். இன்சார்ஜ் எடுத்து அவருடைய நாமத்தையே அந்த ஜனங்கள் மீது தரித்தது போல இன்றைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் நாமம் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய புதிய நாமத்தை அவன் மேலே எழுதி வென்றிருக்கிறார். அந்த நாமம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது, இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள். கவலைப்படாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க, எனக்கு யாரும் இல்லை நினைச்சிட்டு இருக்காதீங்க. எங்க அவரே இருக்கிறாருங்க. நீங்க எதுக்கு எனக்கு யாரும் இல்லை நினைச்சிட்டு இருக்கிறீங்க? எவ்வளவு ஃபீல் பண்ணுவது தெரியுங்களா? எப்ப என்னைய கூட வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசலாமா? நீ நிறைய நேரத்தில் கர்த்தர் உள்ள வச்சுட்டு மக்கள் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடாவடித்தனமான பேச்சா இருக்கும். உனக்கு யார் இருக்கிறா கூட வச்சுக்கிட்டேன் உள்ள எவ்வளவு வேதனைப்படும். என்னை கூட வச்சுட்டு நீ என்ன தைரியமா எனக்கு யார் இருக்கிறான்னு கேட்கற. நீ வந்து என்னைய பார்த்துக்க யார் இருக்கா, சாப்பாடு போற யார் இருக்கிறா? உலகத்தையே போசிக்கிற இந்த பாரதத்துக்கு சொந்தக்காரர் எல்லாத்தையும் போசி உனக்கு போசிக்காம விட்டுருவாரா? ஆமென். இவங்க ஆண்டோடைய பிள்ளை, ஆண்டவரே அவங்க பக்கையா நம்ம சொல்லுவோம். கர்த்தர் ஆண்டவனே என் பக்கம் நம்ம அவர் சொல்ல, தம்பி நானே உன் பக்கம் தான் இருக்கிறேன். ஏன்னா என் நாமம் உனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆண்டோடைய பக்கம், நானே உன் பக்கம் தான். நீ சொல்ல தேவையில்லை, நானே உன் பக்கத்துல தான் இருக்கிறேன். கர்த்தர் பொழுது பார்த்து ஒரு நாளும் வசனம் நாமும் தெரிவிக்கப்பட்ட அவசியமான ஜபம் அவர் தேடும் தம்முடைய பொருளாத வழிகளை விட்டு அவர் நாமத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவர் நாமத்துக்கு வெக்க கேடு உண்டாகிற மாதிரிலாம் இந்த உலகத்தில் நடந்து பேர் வரும். அவங்க ஆணுடைய பிள்ளைங்க, அவங்க நல்லா இருப்பாங்க, ஆணுடைய பிள்ளைங்க கரெக்டா இருப்பாங்க. ஒரு காலகட்டத்திலாம் கிறிஸ்தவர்களுக்கு அவ்வளோ மரியாதை இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மரியாதை இல்லை. யோசிச்சு பார்த்தீங்கன்னா உலகத்தில் கிறிஸ்தவ மரியாதை இல்லை. ஏன்? சாட்சி கேடு, அசிங்கமான ஒரு வாழ்வு. இதனால பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்துக்கு மரியாதை, கிறிஸ்தவத்துக்கு மரியாதை என்ன அர்த்தமா? கிறிஸ்துவுக்கே மரியாதை இல்லாதவங்க வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கிற ஊழியக்காரங்களும் வாழ்றாங்க, விசுவாசிகளும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உலகத்தில் அவங்க கர்த்தருடைய நாமம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். நாமம் தெரிவிக்கப்பட்ட தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி. எதுக்கு இதெல்லாம் சொல்றாரு? பொல்லாத வழியை விட்டு ஏன் திரும்ப? இது இப்படி பண்ணாதான் உன்னை ஆசீர்வதி பண்றாரா? எதுக்காக அந்த வார்த்தை சொல்றாரு? எப்ப நீ என் பிள்ளைப்பா, என் பிள்ளைக்குரிய தகுதியோட நீ வாழுன்றதுக்காக தான் பொல்லாத வழியோடு திரும்ப சொல்றாரு ஒழிய மற்ற எதுவும் கிடையாது. நானுடைய பிள்ளை, நான் அந்த பொல்லாத வழியெல்லாம் போகக்கூடாது. சில பேர் கேட்பாங்க, இப்படி திரும்பினாதான் ஒரு ஆசீர்வதிப்பாரா? சில பேர் கேட்பாங்க, என் முகத்தை தேடினாதான் ஆசீர்வதிப்பாரா? ஜெபம் பண்ணதான் ஆசீர்வதிப்பாரா? எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க? என் பிள்ளைன்றதுக்கு அடையாளமே தான்ப்பா. என் நாமம் தெரிவிக்கப்பட்ட ஜனம் என்று சொன்னாலே இதனுடைய கேரக்டர், குவாலிஃபிகேஷன், இந்த தகுதியெல்லாம் உனக்கு வேணும். நான் எப்படி தகுதி உள்ளவனா இருக்கிறேன் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு? அதே போல நீயும் தகுதி உள்ளவனா மாறணும்ல. சொல்லுங்க, தாழ்மை, ஜெபம், தேடுறது, பொல்லாத வழிகளை விட்டு திரும்புறது. ஆமென். செய்யும்போது கர்த்தர் சொன்னது, பரவாயில்ல, இப்ப நீ என் பிள்ளைன்றதை ப்ரூவ் பண்ணிட்ட, இனிமே நீ நல்லா இருப்ப. ஷேமம் தான். சொல்லுங்க, ஷேமம். ஷேம் இல்ல, பப்பி ஷேம் அது இல்ல. ஷேம் இல்ல, ஷேமம். ஷேம் ஷேமம் மக்கள் நம்ம ஆட்கள் ஷேம் இல்ல, ஷேமம் அப்படின்னு மனமை, செல்வமை, நல் நலம், சுபம். இந்த ஒரு காரியம் உங்க வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவர் உங்க மேலே யாருடைய பேர் எழுதப்பட்டிருக்கு? கர்த்தருடைய நாமம் நன்றி உள்ளவர்களாக ஜெபம் பண்ணுவோம், துதிப்போம். நன்றி உள்ளவர்களாக துதிங்க. ஆண்டவரே, என் மேல உங்க பேரை எழுதியிருக்கீங்களே ஆண்டவரே, என்னைய வந்து உங்களுக்கு சொந்தமா மாற்றிருக்கிறீங்களா ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய சமூகத்தில் இருக்கிறோம். இன்று எங்களோடு பேசினபடியால் எங்களுக்கு கண்களை திறந்தபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விலையேறப்பெற்ற சத்தியத்தை எங்களுக்கு அறிவித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த பூமியில சாதாரணமான நாட்கள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமம் தெரிவிக்கப்பட்டவர்கள். உம்முடைய நீர் எங்களுக்குள் இருக்கிறது, உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளாக இருக்கிறது. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு இன்சார்ஜ், எங்களுக்கு எல்லா காரியமும் நீராக இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இதை குறித்து கவலைப்பட மாட்டோம், கண்ணீர் வெடிக்க மாட்டோம் ஆண்டவரே.
எங்கள் தேவன் எங்களுக்காக நீர் இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாமம் எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே, கர்த்தருடைய செய்கை, கர்த்தருடைய நாமத்தின் செய்கைகள் எல்லாம் காண்பார்கள் என்று சொன்னீரே, அதெல்லாம் உடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பார்க்கட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளாக உடைய நாமத்திற்குரிய பிள்ளைகளாக இந்த பூமியில் வாழட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில்